ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஹோஸ்ட்டா நம்ம கூட யாரு இணையறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய முன்னாடி விமென் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல நம்ம கூட வந்த அ திருமதி மாதுளா கார்த்திகேயன். ஸோ அவங்க தான் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம். வணக்கம் சார். அண்ட் ஷி இஸ் டாக்டர் மாதுளா. ஸோ முனைவர் மாதுளா அதையும் வந்து சொல்லிறணும். அண்ட் ஸோ ஐ அம் வெரி ஹேப்பி நீங்க இங்க இருக்கிறது. ஆக்சுவலா இதெல்லாம் நான் பேச வேண்டியது. பட் சாரே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு கெஸ்ட் வந்து டாக்டர் நித்திலன் டாக்டர் தண்டபாணி. நித்திலன் அப்பப்ப சொன்னா தான் எனக்கே டாக்டர் ஞாபகம் இல்ல வரும். இது டாக்டரோட்டோட எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. நான் ஜாயின் பண்ணி ஒரு 2, 3 டேஸ்ல ம். அப்ப வந்து ஒரு வைவா இருக்கு அப்படின்னு காலேஜ்ல சொல்றாங்க. உங்களோட வைவா. அப்படியா? ஆமா. நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் உங்க வைவா. வைவாக்குள்ள போலாமா? கொஸ்டின் கேட்கலாமா? அப்படிங்கும்போது யாருன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்க வேற வரும். ஆமா. அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் சொல்லிட்டு தான் உங்கள பத்தி தெரிஞ்சது. நீங்க ரிசர்ச்ல வந்து பயங்கர ஸ்கில்டுன்னு. நல்ல வேளை நீங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. இல்ல நான் ஏன்னா கேட்கல. அப்புறம் நான் வந்துட்டு அப்புறம் ஒரு கங்ராச்சுலேஷன் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொன் மீனாட்சி மேம் கூட எனக்கு வேற ஒரு எம்ஃபில் வைவால பேசணும். ம். கொஸ்டின் கேட்ட உடனே சொன்னாங்க. மேம் நெறைய சொன்னாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்கள பார்க்கும்பொழுது நீங்க டிபார்ட்மெண்ட் வந்து அப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணாம இருந்தப்போ, நீங்க எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல தான் திவ்யா மேம் கூட உட்காந்துருப்பீங்க. யார்ரா இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஐடி கார்டு இருக்காது, எதுவும் இருக்காது. புது என்வைரன்மென்ட்ல ஒரு புது ஆள் வரும்போது பேயறைஞ்ச மாரி இருந்தது மாரி தான் நீங்களும் இருந்தீங்க. நான் பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு போயிட்டேன். பின்ன தான் தெரிஞ்சது, ஓ! எம்எஸ்டபிள்யூல வந்து ஜாயின் ஸ்டாஃபா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் வெரி குட். ஒரு 1 வருஷம் தான் நான் எம்பிஏல இருந்தேன். அப்ப தான் நம்மளுக்கு பழக்கம். பட் அது இவ்ளோ நல்ல ஒரு க்ளோஸா ஒரு நல்ல ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஜர்னி. ஆகும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி குட். நைஸ். நல்லா இருந்துச்சு. நான் வந்து நீங்க அங்க டிபார்ட்மெண்ட்க்கு வரும்போது என்ன நினைச்சேன்னா, அவரும் புது ஸ்டாஃபு. ஓகே. நமக்கு ஜூனியர். நம்மலாம் ஒரு பேட்ச் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நீங்க அப்புறமா நான் அங்கேயே ரொம்ப வருஷம் இருந்தேன். வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் ஆமா. ஸ்விட்ச் ஓவர் ஆகி வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆண் கூட்டம் இல்லாத ஒரு இடங்கிறதுனால என்னையும் இன்னொரு சாரி எம்பிஏ தூக்கி போட்டாங்க. இல்ல அது ஒரு மாரி நல்ல ஒரு கனெக்ட். கண்டிப்பா. கண்டிப்பா இருந்தது. ஸோ நம்ம இதிலேருந்தே என்னோட கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், ஏன்னா எஸ். எனக்கு தெரியும் நித்திலன் சார் தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பேசும்போது நீங்கள் அப்படியா அப்படின்னு கேட்ட காலங்கள் இருந்திருக்கு. லேட்டராக வீடியோஸில் பார்க்கும்போது அதில் வந்து கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிருக்கிறீங்க. நிமினி ஆயிட்டேனா? சார் இது வந்து நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த டிரான்சிஷன் ஒரு அகடமிஷியன்லேருந்து ஒரு பீயிங் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த அப்படிங்கும்போது எப்படி அந்த டிரான்சிஷன் வந்துச்சு? எங்க வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஓகே. என்ன பொறுத்தமட்டிலும் அகடமிஷியன்ங்கிறது வந்து தான் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரியே தவிர, ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்பவுமே என் கூட இருக்கிறதா ஒரு விஷயமா தான் நான் என்னைக்குமே பார்த்துட்டுருக்கேன். சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பருவம்னு வந்த நாள்லருந்து பார்க்கும் பொழுதே, நான் எங்க அப்பாகிட்ட இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்க ரூம் வந்து அப்போ வந்து இது மொட்டை மாடி. இங்க எதுவுமே வந்து கட்டடம் இருக்காது. சரியா இப்ப நீங்க உட்காந்துருக்கிற கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு திண்டு ஒண்ணு போகும். அதுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும். எங்க அப்பா வந்து அந்த திண்டுல உட்காந்துருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இவ்ளோ பெருசு தான் இருக்கேன். அவ்வளோ இது எனக்கு தெரியும். அப்ப எங்க அப்பா உட்காந்துருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மரத்திலிருந்து இலையெல்லாம் பொறிச்சுட்டு வந்துட்டு, மருந்து தயாரிக்கிறேன்னு ஏதாவது இந்த இலையெல்லாம் கசக்கி, புழிஞ்சு அத தான் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, எங்க அப்பாட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, "சாமின்னா யாரு? சாமி வந்து எப்படி பார்க்கலாம்? பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் கட்டி புடிச்சுக்குவாங்களா? கால்ல விழுந்துருவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு?" இது எனக்கு நல்லா பச்சையா ஞாபகம் இருக்கு. நான் இவ்ளோ பெருசு தான் இருக்கேன். ஸோ அந்த அந்த சீன் வந்து எனக்கு இன்னும் மண்டைக்குள்ள அப்படியே ஓடுது. அது தொடர்ந்து நெறைய விஷயங்கள் அப்படியே லைஃப்ல நடந்துகிட்டே இருந்ததுனால, என்னால ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய அணுகுமுறை, பார்வை வந்து முதிர்ச்சி அடையும் பொழுது மாறுச்சுங்கிறது ஓகே. பட்டு அது என்னமோ தனியா என்னுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தில புகுந்ததுன்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த இதர நிகழ்வுகள் தான் தனித்தனியா தற்காலிகத்திற்கு புகுந்துட்டே இருந்ததே தவிர, அதிலிருந்து விலகி எது இயற்கையா என்கிட்ட வந்ததோ, அது பக்கம் தன்னிச்சையாகவே இல்ல திருவருள்னால அது அப்படியே வந்தேங்கிறது தான் உண்மையே தவிர, இதுதான் எனக்கு உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த நான்கிறத சொல்றதுக்கு உண்டான ஒரு திருப்திங்கிறது வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இத தேடி ஓடும்போது தான் ஒரு 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 ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. பின்ன இவ்வளோ வருஷத்துல பூலோக வாழ்வு வந்து நமக்கு ஆசாபாசங்களும், இச்சையும், வெறுப்பும், பொறாமையும் நமக்கு வந்து கத்துக் குடுத்துருக்கும். அது தூக்கிட்டு சுமந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கும் முழுசும் என்னால உதிர்த்து நிக்க முடியல அப்படின்னாலுமே, முன், பின்னுன்னு பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து இந்த YouTubeங்கிற ஒரு தளம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது.
நம்மளுடைய நேயர்கள் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள் பார்த்து, ஆ அவங்க நெறைய நூட்கள் வந்து சஜெஸ்ட் பண்றது எனக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது படிங்க, அது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் தான் வந்து யோக வாசிஷ்டம் என்னுடைய நண்பன் மூலமாக எனக்கு கிடைச்சது. ரமண மகரிஷியினுடைய நூட்கள். ஆ நிறைய ஞானியர்கள பத்தின வரலாறுகள வந்து தெரிஞ்சுட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது, ஆன்மூலக பதிவுகளுக்கு உண்டான நூட்கள் எல்லாமே. ஸோ, ஆ யூடியூபும் நேயர்களும் அதற்கு பெரிய அளவுல உதவி செஞ்சாங்கங்கிறது உண்மை. பின்ன நமக்கு என்னைக்குமே ஒரு நல்ல கருத்துக்கள் மட்டும் நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எதிர்கருத்துக்கள் வரும்பொழுது, அத முன்ன எப்படி ஹேண்டில் பண்ணேன், இப்ப எப்படி ஹேண்டில் பண்றேங்கிற ஒரு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து பெர்சனலா என்னுடைய குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, அதுதான் உண்மையாலுமே ஆன்மீக முன்னேற்றமா நான் இல்ல பார்க்கிறேன். கேப் குடுத்தா தான் அடுத்து கேட்க முடியும். இல்ல இடையில கொஸ்டின் வந்துச்சு. வந்தது சரி தெரியுது. நான் ஸ்டாப் சரி. பண்ண வேண்டாம் அப்டின்னா அப்படியே போயிட்டு பேசிட்டே போகுது. இருக்கிறேன். சரி இல்ல ட்ரெயின் ஓகே. நின்றுச்சு. ஸோ இது வந்து இப்போ வை அப்படிங்கிறது ஒரு மாதிரியா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நான் அடுத்து ஒரு ம். கொஸ்டின் கேட்கிறேன் சார். அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். இப்ப எல்லாருக்குள்ளயுமே இந்த தேடல் கண்டிப்பா இருந்திருக்கும், இருக்கும், இனியும் இருக்க போகுது. ஓகே. அத நம்ம மாத்திக்க முடியாது. அத எல்லாருமே இப்படித்தான் எடுத்துட்டு போகணுமா? ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமா இருக்கும். ம். அத எப்படி பேலன்ஸ்டா அவங்க எடுத்துட்டு போகலாம்? அப்படின்னா, ரொம்ப ஒரு கீ கான்செப்ட் மாரி. இந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணோம்னா, இந்த ஆன்மீக தேடல் ஆகட்டும், இல்ல என்ன நான் கவனிச்சுக்கிறதாகட்டும், உள்ளூர நம்மள கவனிக்கிறது. அது ஒரு பிசிக்கல் பிராக்டிஸா இருக்கலாம், மென்டல் பிராக்டிஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். என்பால், என்மேல் எனக்குண்டான அக்கறைய நான் மேம்படுத்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ம். அத எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஏஜ் வைஸா சொல்லிருங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தைகள் அப்படின்னா, சில்ட்ரனுக்கு ஒரு மாரி இருக்கும். அடாலசன்ஸ் அந்த ஏஜ் குரூப்க்கு ஒரு மாரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த ஒரு யூத் குரூப்க்கு ஒரு மாரி இருக்கும். அடல்ட்ஸுக்கு வேற மாரி இருக்கும். பெரியவங்களுக்கு இன்னும் வேற மாரி இருக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு. ஸோ அந்த மாரி பிரிக்கும்போது, என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகளோ, ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ அவங்க செஞ்சுக்கிட்டா, அவங்களுடைய பயணத்தில அவங்களுடைய ஆன்மாக்கு தேவையான சக்திகள குடுத்துக்கலாம். ஓகே. அப்படிங்கிற மாரி. ஆம், நம்ம இந்த பயிற்சின்னு ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்மீகம்ங்கிறது ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயமா நமக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. நாட் தட் நான் அத தேடி ஓடாத நாள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி போனதுனால தான் அதற்குண்டான அந்த புரிதல் வந்தது. அதனால இது ஏதோ ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி இதில செய்யறதுக்கு உண்மையாலுமே ஒண்ணும் இல்ல. பொதுவா சொல்றேன். ஏஜ் கேட்டகரி கூட அடுத்து நான் சொல்றேன். பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே பயிற்சி செட் ஆகாது. இப்போ முதல்ல குருகுலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பொதுப்படையான செய்திகள வந்து எல்லார்த்தையும் அமர வச்சு ஒரு குரு, ஆசான்ங்கிறவர் போதிப்பார். அத எங்க நம்ம கத்துக்கலான்னா, இப்பவும் ஆன்மீகத்தில வந்து இந்த சத்சங்கங்கள் போகும்பொழுது, இது என்னன்னா, எந்த விதமான ஜாதி, மத, பேத, வேதம் இது இல்லாம எந்த இடமா இருந்தாலும் பரந்த மனோநிலையோட போறதுக்கு நம்மளுடைய நிலைய நம்ம உயர்த்திக்கணும். வரும். சரி இல்ல எனக்கு அப்படியெல்லாம் இல்லன்னாலுமே, நான் ஒரு வழிய பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அங்கேயாவது போகணும். சரிங்களா? அப்போ போகும்பொழுது சத்சங்கம். இது என்ன? நல்ல செய்திய காதுல கேட்கறது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ஈஸி. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சு ஜூஸ் ஆக்கி அவர் வச்சிருப்பாரு. அந்த ஜூஸ தான் நம்மகிட்ட தரப்போறார். அப்ப அது ரொம்ப எளிமையில நம்ம செவிப்புலன்ல வரும்பொழுது மூளைக்குள்ள ஏறிக்கும். இது இது ஈஸியான ஒரு வழி. 2வது நான் மெனக்கெட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இது 2 தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான பொதுவா எப்படி ஒரு குரு வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்படிங்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய 2 ஒண்ணு ஒரு நல்ல முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கருத்துக்களை கூறுவத கேட்பது. அடுத்தது நான் அதை படிப்பது. ஏன்னா சொல்லக்கூடியவர் இன்னைக்கு எல்லாருமே தெளிந்த மனோநிலை கொண்டவர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு நூல் பேசும்பொழுது, அதற்குள்ள இவர்களுடைய ஒரு ஒரு கண்ணோட்டமும் அதுல வரும். தட் இஸ் ஓகே தான். அப்ப அது சரியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்றது திருப்பவும் நான் எடுத்து படிக்கும் பொழுது தான், அப்ப என் புரிதல்ல மறுபடியும் அங்க ஒரு மாற்றம்ங்கிறது வரும். அப்ப இது காமன் ஃபார் ஆல். ஏஜ் வைஸ் வித்தியாசம் இல்லாம இட் இஸ் காமன் ஃபார் ஆல் இந்த 2 விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைய புரிஞ்சுகிட்டு, நான் இப்படிதான் இருக்கேன். இதுதான் என்னுடைய சூழல்ங்கிறது ஒப்புக்கொண்டான்னாலே போதும், ஆன்மீக முன்னேற்றம் அங்க ஆரம்பிச்சுரும். எனக்கு வந்து ஆ என்னுடைய உணர்வுகள் எனக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை கைக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விருப்பு, வெறுப்புங்கிறது ஒண்ணு இருக்கும். அத முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும். இப்போ சித்தவேதம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சார். குரு என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது குடுத்துருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட நம்ம அத பார்க்க முடியுதா? ஏன்னா, அதில ஃபைனலா குடுத்துருக்க ட்விஸ்ட் வேற மாரி இருக்கும். கண்டிப்பா. ஸோ, அத தாண்டி நம்ம குருவ முதல்ல வெளியில தேடணுமா?
நீங்க சொன்ன மாரி தான். இன்னைக்கு சொல்ற எல்லாருமே சரியா சொல்றாங்க. ஒரு விளக்கு ஏற்றுதல் முதற்கொண்டு, ம். இன்னைக்கு எவ்வளவோ விதமான விளக்கு வந்துருச்சு. அத ஒருத்தவங்க YouTubeலயே நான் பார்த்துருக்கேன். இத்தன விதமான விளக்கெல்லாம் இருக்கிறது கடவுளுக்கு தெரியுமான்னே தெரியல. ம். அப்படின்னு சொல்ற அளவுக்கு நெறைய வந்து பிசினஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. ம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சரியான நபர தேர்ந்தெடுக்கிறது? தெரிஞ்சுக்கிறது? ஓகே. இங்க நபர் அப்படிங்கிறது வந்து, இப்ப நம்ம தெளிந்த குருன்னு நம்ம சொல்லக்கூடியவங்க, சித்தபெருமக்களோ, ஞானியர்களோ, யோகியர்களோ ஆகட்டுமே, அவர்களுடைய வேலை என்னவா இருந்ததுன்னா, கை காட்டி குடுக்கறது மட்டும் தான் அவங்களுடைய வேல. கூட்டிட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அவங்களுடைய பயணத்தில இருக்காங்க. போகும்பொழுது, ஆ நமக்கு ஒரு அவர்களை வந்து குருவாக காணக்கூடிய பக்குவம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கணும். அந்த குரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது குருவ எடை போடுற இடத்துல நாம இருக்கக்கூடாது. அதுதான் பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ குரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். அவர சுத்தி 4 பொண்ணுங்க இருக்காங்களா? இருந்துட்டு போட்டும். அவர் கஞ்சா குடிக்கிறாரா? தண்ணி குடிச்சிட்டு இருக்காரா? அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஒரு நம்மை சோதிப்பதற்காக ஒரு காட்சியாக கூட உண்டு பண்ணலாம். 1. இல்லைன்னா, இவர் ஏதோ ஒரு முறையில அவருக்கு ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் அவரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ, அவருக்கு அத ஹேண்டில் பண்ண தெரியும். இதெல்லாம் நமக்கு புரியாம அவர் மேல குறை சொல்றதுங்கிறது ஃபர்ஸ்ட்டு தப்பு. ஸோ, அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. அவரிடம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா போதும். ஸோ, இங்க யாரு தெளிவான குரு, தெளிவில்லாத குருங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வருமானம் பார்ப்பதற்குண்டான ஒரு நிலையாக மாறிடுச்சு. பரவாயில்லன்னு எடுத்துக்குவோமே. அப்போ என்னால எவ்வளவு வந்து அந்த பணம்ங்கிறத கொடுக்க முடியுங்கக்கூடிய இடத்துல நான் நின்னுட்டு, அந்தந்த இடத்துக்கு போவோம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது. அப்போ ஒரு 10 இடத்துக்கு போ வேண்டிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும். தட் இஸ் ஆல் ஓகே. அப்ப இது என்ன பண்ணும்னா, அந்த அறிவ அக்குமுலேட் பண்ணி நம்ம ஒரு புரிதலுக்கு வரும்பொழுது மட்டும் தான் நம்ம ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு எட்ட முடியும். அப்படி தேடி போக நம்மளுடைய அறிவு முதிர, அந்த முதிர்ச்சிக்கு ஏற்றார் போல குருவாக ஒரு ஆள் கிடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரைட். அப்போ ஒரு தெளிவான இவன் இவன் இருக்கான் இவன் வந்து இது நல்லா அந்த ஒரு பழுத்த நிலையில இருக்கான். அந்த பறிக்கிறது மட்டும் தான் அந்த ஒரு நிலையும் பொழுது. அப்போ பூரணமான தெளிந்த ஒரு ஞானி நம்மகிட்ட வருவார். இது நாம தேடி போறோம்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். நம்மளகிட்ட தேடி வருவார்ன்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஆனா நம்ம என்னன்னா, இந்த பயணத்துக்கே நம்ம தயாராகறதில்ல. நான் ஈடுபாடோட நான் வந்து அ குரு வேணும்னு நெனைக்கிறேன். அந்த குரு கெடைச்சிட்டார்னா அப்படின்னு சொல்லுவோம். குரு சொல்லுவார், "இயம நியமத்தோடு இரு. நீ வந்து உன்னுடைய மனதை அலைபாய விடாத. மனச அமைதியா வச்சுக்கோ. காலையில நேரத்தில எந்திரிக்கணும். இப்படிதான் குளிக்கணும். இப்படிதான் சாப்பிடணும். இது மாரி தான் உடை உடுத்திக்கணும். இந்த மாரி இடங்களுக்கு செல்லக்கூடாது. இந்த மாரி ஆட்கள பார்க்கக்கூடாது. பேச்செல்லாம் 2வது. எண்ணமே எழக்கூடாது." இதெல்லாம் கையாளறதுக்கு நமக்கு பக்குவம் இருக்கணுமே. இல்ல பக்குவம்னு சொல்றத விட, இது நான் நெறைய இடத்துல நம்ம பேசும்போதே பேசியிருக்கேன். இந்த தேவையில்லாத எண்ணங்கள விட்டுறலாம். இந்த மாரி யோசிக்க வேண்டாம். அவங்கள நினைக்க வேண்டாம். இது பெண்கள் பக்கத்துல இருந்து நான் ரொம்ப பேசுறேன். ஏன்னா, பொதுவா என்னுடைய புரிதல்ல ஆண்களுக்கு வந்து ஈஸியா அத கண்டுக்காம போறதுக்கான ஒரு மெச்சூரிட்டின்னே நம்ம இல்ல அது வச்சுக்கலாமே. பிரெயின் மேனுஃபேக்சரிங்கே அப்படித்தான் ஆ இருக்கு. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ்ல எஸ். குடுத்த மாரி மென் ஆர் லைக் தட், விமன் ஆர் எஸ். லைக் திஸ்ன்னு வச்சுக்குவோம். எஸ். ஸோ ஆண்கள் ஒரு கிரகத்துலருந்து வந்திருக்கீங்க. பெண்கள் ஒரு கிரகத்துலருந்து வந்திருக்கோம். எஸ். இப்போ பெண்களுக்குன்னு ஒரு அதீத சக்தி இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைக்கான பிரச்சனை வந்து வீட்ல நடக்காது. ம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ம். வேற ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும். அதனுடைய கனெக்ட் எடுத்துட்டு வந்து, "அன்னைக்கு நீ அப்படித்தானே பண்ணுன." ம். ஸோ அப்ப இதெல்லாம் முன்னேற்றத்துக்கான தடைகளா சொல்ல வர்றீங்கன்னா, ம். இத எப்படி விடுறது? நெறைய நான் பார்த்துருக்கேன் சார். நெறைய கேட்டுருக்கேன். இதெல்லாம் நிறுத்திருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த தேவையில்லாத எண்ணத்த வந்து சுமக்க வேண்டாம். கையில டம்ளர் புடிச்சிட்டு இருக்கோம். வெயிட் நம்ம கைக்கு அதிகமாயிட்டே இருக்கும். விட்டுரு. டம்ளர விடுறது ஈஸி. இட்ஸ் அ பொருள். ம். இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். நம்ம விட்டுறலாம். பட் எண்ணம்ங்கிறது நம்ம சுமந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அது நம்மள தாண்டி நமக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய ஒண்ணு. நீங்க சொன்ன மாரி பயிற்சிகள்ல நம்ம அத வந்து விலக்கிரலாம். ம். பட் அத தாண்டி எப்படி அத சாமான்யமா நான் பாட்டுக்கு என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு தாட் வருது காலையில. எப்பயோ அவங்க எனக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க. நான் ஃபோன்ல அவங்களுடைய நம்பர பார்க்கும்போது அது மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கு. நான் எப்படி அவங்கள விட்டு வெளிய வர்றது? அவங்க எண்ணத்த விட்டு வெளிய வர்றது? இத எப்படி நான் தொடர்ந்து செய்யறது? ஓகே. நம்ம கான்ஷியஸா அத பண்ண முடியாது. ஏன்னா, நான் வேண்டான்னு குரங்க விடணும்னு நினைக்கும்போதே குரங்கு மனசுக்குள்ள ஏறிக்கும். திரும்ப திரும்ப அது உள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப என்ன மீறி நான் செய்யறதுக்கு இந்த ஆன்மீக வழி எப்படி எனக்கு உதவி புரியுது? ஓகே. எப்படி ஒரு இறை உணர்வா? இல்ல சக்தியா? இல்ல வழிபாடா? அத கொஞ்சம் சொல்லுங்க.
நீங்க இதுக்கு வந்து இந்த முந்தின கேள்வியிலிருந்தே வரேன். ம். இந்த விளக்கு நெறைய விளக்கு இருக்கு. நிறைய பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள்னு எல்லாம் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான். இல்லைன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் சாமி கேட்கவும் இல்ல. அது சாமிக்கு தேவையும் கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய பிசினஸா மாறிப்போன ஒரு இடமும் இருக்கு அப்படிங்கும் பொழுது, இந்த பயிற்சிங்கிறது ஆதியில ஒண்ணு யாரோ ஒருத்தங்க தோற்று வச்சிருப்பாங்க. 5 முக விளக்கு, 10 முக விளக்குலாம் இல்ல. "அப்பா, ஒரு தீபம் போடு." இல்லையா? வீட்ட சுத்தபத்தமா வச்சுக்கோ. ஒரு தீபம் போடு. ஒரு நறுமணத்திற்கு ஒரு நல்ல அன்னைக்கு வந்து இந்த ஊதுபத்தி பத்த இல்லலாம். நல்ல நறுமணமான மலர்கள தான் வந்து அவர்கள் பயன்படுத்துனாங்க. நறுமணத்திற்கு சாம்பிராணி பயன்படுத்துனாங்க. இதெல்லாமே. இதெல்லாம் மணி அடிச்சு சாமி கும்பிட்டாங்க. என்னால் இயன்றது என்னவோ அது சாமிக்கு படையலா படைச்சாங்க. இதெல்லாம் நல்லா பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய புலன்களினுடைய உணர்வு, மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடியத ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காரியமா தான் அது இருக்கும். இப்போ ஒரு நல்ல நறுமணம் இல்லைங்களா? அந்த நல்ல நறுமணம் வரும்பொழுது, நறுமணத்த 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு நம்மளுடைய காம இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு நறுமணம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா எரிச்சல் வரக்கூடிய நறுமணமும் இருக்கு. அதே மாதிரி நம்மளை சாந்தப்படுத்துவதற்குண்டான நறுமணமும் இருக்கு. அப்போ மூக்குங்கிற அந்த ஒரு புலன் ஒரு அமைதிப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்குண்டான ஒரு நிலை வருதா? இப்போ எரைச்சலா எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சப்தமும் இருக்கு. இனிமையாக ஒரு காதலன்கிட்ட ஒரு காதலி வந்து பேசக்கூடியது, அவன மெய்மறந்து இருக்கக்கூடியது. ஆனா, அது ஒரு ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இதா இருக்கு. அப்படி ஒரு சத்தம் இருக்கு. ஆனா, கோவில்ல போகும்பொழுதோ, இல்ல நம்ம வீட்லயோ அந்த மணி அடிக்கும் பொழுது, நம்ம அறிந்தோ, அறியாமலோ நம்மளுடைய மனம் அப்படியே சாந்தமாயிரும். ஸோ, இது செவிங்கிற புலனை அடக்குவதற்குண்டான ஒரு வழி. தீபம் அந்த ஜோதிய நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது, தன்னை அறியாம அவன் அப்படியே ஆயிருவான். ஆனா, அத கவனிக்கணும் அது மேல. கண்ணுங்கிற புலனை அடக்குவதற்குண்டான ஒரு வழி. உடல் அசையாம நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமா அப்படியே அமைதியா இருக்கக்கூடியதற்கு உண்டானது. நாவுங்கிறது சாமிக்கு படைக்கக்கூடிய படையல்ல, எந்த விதமான உணர்வுகளையும் தூண்டாத வழியில தான் அது இருக்கும். அதில பூண்டு இருக்காது, கடுகு இருக்காது, ம். எண்ணெய் அதிகமா ஊத்தியிருக்க மாட்டாங்க, தாளிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்கும். அப்ப இதை வந்து அதனால தான் சாமி குடுத்தத பிரசாதம்னு சொல்லுவாங்க. அத வந்து நொப்பக்கூடாது போட்டு. அத அளவா சாப்பிட்டு அவன் பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடியது. ஏன்னா, பசிங்கிற ஒரு உணர்வு தூண்டுச்சுன்னா, அவன் மனசு அமைதியாகாது. ஸோ, கொஞ்ச நேரத்துக்கு வாய்க்குள்ள ஒண்ணு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, வயித்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. மூளை சரிப்பா ஏதோ ஒண்ணு போட்டுட்டான். அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்காவது அந்த உடம்பு வந்து பேசாம இருக்கும் அவன தொந்தரவு பண்ணாம. இந்த புலன்களை ஒரு நிலைப்படுத்துவதற்காக தான் பெரியவர்கள் இதெல்லாமே குடுத்தாங்க. ஆனா நம்ம என்னமோ அத அலங்காரமா கொண்டு போயி, அத பெருசு பண்ணி கொண்டு போய், அதனால தான் சாமி என்னமோ இருக்குங்கிற மாரி ஆக்கிட்டோம். அவசியமே இல்ல. ஒரு 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 இடத்துல ஒரு அன்னைக்கு அன்னைக்கு லைட் இல்ல. விளக்கு தான் இருந்தது. ஆனா, இந்த லைட் வந்து நம்மள இரிட்டேட் பண்ணக்கூடிய புத்தி வந்து நிலைப்பாடோட வச்சிருக்கு. அது இன்னைக்கு நெறைய பேர் சொல்றாங்க. எல்இடி லைட் நமக்கு பாதிப்ப தான் குடுக்குதுன்னு. ஆனா, யாருமே விளக்கு பத்த வச்சா உனக்கு பிரச்சனைன்னு சொன்னதே கிடையாது. அந்த மனம் சாந்தமாக தான் செய்யும். அப்போ இந்த வெளிப்புறமா செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே புலன்களை வந்து கட்டுப்படுத்துவதற்குண்டான வழி. இது. விரதம் இருப்பது. இது ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு அதிகமா சொல்லுவாங்க. அப்போ அந்த விரதம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க பெண்கள்? உணவ வந்து கட்டுப்படுத்திக்குவாங்க. இதனால உடலும் சுத்தமாகும். அந்த உடல் சுத்தமா இருக்குது. அந்த உணவென்ற கழிவு உடலுக்குள்ள இல்லாம உடல் சுத்தமா இருக்குன்னா, மனம் தானாகவே அடங்கும். அவங்க அந்த பொலிவு அவங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது 1. இந்த விரதம் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்? வீட்ல இருக்க எல்லா வேலையும் அப்ப தான் இழுத்து போட்டு செய்யணுமா? கூடாது. இன்னைக்கு நெறைய பேர் அந்த தவறையும் பண்றாங்க. விரதம்னு எடுக்கக்கூடிய நாள், எந்த வேலையும் செய்யாம அவர்கள் அமைதியா இருக்கணும். அப்ப கணவனும், பிள்ளைகளும் இருக்காங்களே, இருக்காங்க. காலையில நேரத்தில எந்திரிச்சு அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சுட்டு, என்ன இது வந்து கணவனும், பிள்ளைகளும் வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக ஒரு குடும்பம் அந்த பெண்ணுக்கு வந்து அமைஞ்சிருந்ததுன்னா, பெருமகிழ்ச்சி. அப்படி இல்லைன்னா, அந்த அந்த பொண்ண ஹேண்டில் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுனுடைய திறமையில தான் இருக்கு. அப்போ முந்தின நாளே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த நாள் எனக்கும் சாமிக்கும் உண்டான தொடர்புக்கு உண்டான ஒரு நாள். அப்ப இது என்ன ஆகும்? ஒரே நாள்ல நம்மளுடைய மனசு அமைதியாயிருமா? ஆகப்போறது இல்ல. ஆனா, இந்த அந்த எண்ணம் எழும்பொழுதெல்லாம், இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்குண்டான வசதி வாய்ப்புகள அங்க ஏற்படுத்திக்கும் பொழுது, தானாக நம்மளுடைய மனசு அப்படியே ஒடுங்கிட்டே இருக்கு. வெளிய போகும், ஒடுங்கும். வெளிய போகும், ஒடுங்கும். இந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு 6 வருட காலத்திற்குள்ளாக 6 வருடங்கிறது நான் வந்து உங்களுக்கு 6 வருஷமான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா, சித்தவர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முழு முதிர்ச்சி அடைவதற்கு 12 வருட காலம் ஆகும். அதற்கப்புறம் 1 வருட காலத்தில அவன் சித்தன் ஆவான்ங்கிறாங்க. ஸோ, டைம் அவசியம் தான். ஆனா, குறுகிய அளவுல 6 மாதத்திற்குள்ளாகவாது அந்த ஒரு தனி மனிதனிடம், ஆணோ, பெண்ணோ தனி மனிதனிடம் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். பெண்களுடைய மனோநிலை அந்த பரபரான்னு எல்லாத்தையும் போறது தான். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது தான்.
இந்த மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது அந்த ஞாபகங்கள் பெண்களை விட்டு போவதெல்லாம் கிடையாது. ஆனா, அதை அணுகக்கூடிய விதம் மாறி போயிடும். எங்க அம்மா இத சொல்லுவாங்க. ஒரு கிளாஸஸ் இருக்கு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அங்க போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தா மைண்டே ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா அம்மா டெய்லரு. எப்பயும் தச்சுட்டே இருக்க, நீ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்க, அதுல இருக்க, வா ஃப்ரீயா போயிட்டு வரலாம்னு. ஃப்ரீயா போயிட்டு வந்துரலாம். ஆனா திரும்பி வந்தாலும் விட்ட இடத்துலருந்து அது என்ன தொடரும் எக்ஸாக்ட்லி, அப்படிம்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால அங்க தான் இருக்கிற இருப்புலருந்து நம்ம இந்த பயிற்சிகள கரெக்ட், பண்றது தான் சிறப்புன்னு சொல்ல கரெக்ட், வர்றீங்க. கரெக்ட். நீங்க எங்கேயுமே ஓட முடியாது. இப்போ காட்டுக்கே போறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏதோ இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போறேன். இல்ல நான் ஏதோ தனிமையாக ஒரு இடத்திற்கு போறேன். எல்லாம் ஓகே தான். ஆனா, ஒரு 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 ஆணும், பெண்ணும் 2 பேத்தினுடைய இடத்துல இருந்து சொல்றேன். ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அமைதியா போய் ஒரு ஆண் உட்காந்துட்டுருக்கான். நல்லா அமைதி, எல்லாம் சுகமா நல்லா இது பண்றான். ஒரு அழகான பொண்ணு அவன தாண்டி போச்சுன்னா, ஆஹான்னு நெனச்சானா முடிஞ்சுது. அவன் எதுக்கு தனியா போய் உட்கார்ந்தான்? இப்ப இதே ஒரு பெண் வந்து பாதுகாப்புணர்வுங்கிற பயத்தோடவே அவ தனியா இருந்தான்னாலும் அவுட்டா? இல்ல நல்ல ஒரு அழகான ஒரு உடுப்பு உடுத்திக் கொண்டு ஒரு பெண் வந்தாளோ, இல்ல ஒரு கணவனும் மனைவியும் வந்து அப்படியே நல்லா சிரிச்சு பேசி வரும்பொழுது அவர்களை பார்த்து மனம் சஞ்சலப்பட்டாலோ, அவுட்டா? அப்போ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா மனசு எங்க போனாலும் வேலை செஞ்சுரும். அப்ப நம்ம வீடுங்கிறது வந்து கடினமாக தெரியலாம். ஆனா இதுதான் ஆக்சுவல் என்ன சொல்றது? எக்ஸாம் பிளேஸ். இங்க வந்து பாடமும் படிச்சுக்கிறோம். அதே நேரத்தில பரீட்சையும் எழுதுறோம். ம். ஒரே நேரத்தில 2மே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மள வந்து இது இவ்வளோ நாள் நம்மள கடுஞ்சொற்கள் சொல்லும்பொழுது, நாம திருப்பி நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சி செஞ்சு, அது பலிக்கல அப்படிங்கும்பொழுது, நாமும் கடுஞ்சொற்கள் பேச ஆரம்பிப்போம். "நீ அத பண்ணல, நீ இத பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. இதில இருந்து மாற்றம் ஏற்படணும். சரி. அவர்களை அவர்களுக்கேற்றார் போல அவங்க அப்படிதான் அப்படின்னு இப்போ ஒரு வெசப்பூடு இருக்கு. ஒரு வெசச்செடி இருக்கு. நான் போய் அதுகிட்ட பேசினா அந்த வெசம் மாறிறவா போகுது? நல்லா இருக்கும்போது நல்லா நார்மலா நம்மளால கேட்டுக்க முடியுது சார். இப்ப நீங்க சொல்றீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அவங்க அப்படிதான் அப்படின்னு. பட் அந்த டைம்ல அதுதான் பயிற்சி. அது வந்து எப்படி சொல்றது? எனக்கு இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவே தெரியல. இது நெறைய விமென்க்கு நல்லா இல்ல ரிலேட்டிவா எனக்கு புரியும். புரியுது. இப்ப நான் இத சொன்னாலுமே, சமயங்கள்ல வந்து என்னுடைய நிலையும் வந்து ஒரு செகண்ட் மாறுறது தான் உண்டு. ஏன்னா, ஒரு சில விஷயங்கள ஒரு சில அளவுக்கு தான் நம்மனால பொறுத்துக்க முடியும் ம். அப்படிங்கிறது இருக்கு. ஒரே என்னன்னு நிமிஷம் சார். இதுல இன்னொரு பொறுத்துக்க முடியுங்கிறத தாண்டி, இப்ப அமைதியா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உன்னுடைய சுதந்திரம் என் மூக்கு நுனி வரை அப்படின்னு சொல்லிட்டா, தொட்டு தொட்டு பார்க்குறது. எவ்வளோ தூரம் பொறுமையா இருக்க? அப்ப நோண்டி பார்க்கும்போது டப்புன்னு ஒண்ணு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்ப நமக்கே ஒரு டவுட் வரும் இல்லையா? ஓ! நம்ம அப்படிதான் இருந்திருக்கணுமோ! மாறுனது தப்போ! அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இன்னைக்கு வந்து விமென் ஆர் குரோயிங். நான் இது நெறைய இடத்துல பார்க்குறேன். நான் பார்த்த பெண்கள், நான் உட்பட நெறைய மாற்றங்கள் பார்க்குறேன். ஆனா இந்த மாற்றத்த வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஆண் தயாரா இருக்கான். இன்னொரு பெண் தயாரா இல்ல. அந்த இடத்துல நீங்க ஒரு ஹிண்ட் மாரி ஏதாவது குடுத்தா நல்லாருக்கும்னு ஒண்ணும் நான் இல்ல. இது ரொம்ப எளிமை. உங்கள வந்து அமைதியா இருக்க சொன்னமே தவிர, பாதுகாப்பா இருக்க வேண்டான்னு எங்கேயுமே சொல்லவே இல்ல. இதுக்கு ஒரு ஒரு கதை உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு பாம்பு வர்ற எல்லாத்தையும் விரட்டிட்டே இருக்குமாம். அந்த இடத்த தாண்டுனா தான் அந்த ஒரு பாலம் போல இருக்கும். அத தாண்டுனா தான் முடியும். அப்போ ஒரு ஞானி வந்து அந்த இடத்துக்கு வரும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, "அங்க போகாதீங்க, பாம்பு கொத்திரும்" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் சரி பரவால்ல அப்படின்ட்டு போறாங்க. அந்த ஞானி அவங்க எல்லாருமே சரி இந்த ஆள் செத்தான் அப்படின்னு நெனச்சுட்டு. அந்த பாம்பு சீற வரும்பொழுது, இவர் என்ன பண்றாரு, அந்த பாம்புகிட்ட பேசுறாரு. "நீ இப்படி பண்றது தவறு இல்லையா? நீ வந்து இப்படி மக்களுக்கு இடையூறா இருக்க இல்லையா? இப்படி பண்ணாதேன்னு" சொல்லும் பொழுது, இவர் ஒரு ஞானி. நாம பாம்புகிட்ட பேசவும் முடியாது. நாம பேசுறத கேட்க போறோம். ஆனா, அவர் ஒரு நிலை மாறிய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர். இப்ப அது கேட்டோனே அந்த பாம்பு தன்னிலை உணர்ந்து, அதிலிருந்து அது எந்த இடமும் சேர்றதில்ல. சில காலம் போகுது. காலம் கழிச்சு அந்த இடத்துல அந்த ஞானியர் வரும்போது, பாம்பு வந்து குத்துயிரும் கொலையுருமா அப்படி கிடக்குது. "என்ன இப்படி ஒரு சூழல் நீ இருக்கே?" அப்படின்னும்போது, "நீங்க தானே சொன்னீங்க, சீற வேண்டாம், யாரையும் துன்புறுத்த வேண்டாம்" அப்படின்ட்டு. நானும் அமைதியா இருந்தேன். நான் கடிக்கல, சீற மாட்டேன்னு தெரிஞ்சோனே என்ன எல்லாருமே தடியில அடிக்கவும், கல்லெடுத்து வீசவும் செஞ்சாங்கன்னு. அப்ப ஞானி சொன்னாரு, "நான் உன்னை சீற வேண்டான்னு தான் சொன்னனே தவிர, அமைதிய காத்துரு, சீற வேண்டாம், பிறரை துன்புறுத்தாதேன்னு சொன்னனே தவிர, உன்னை தற்காத்துக் கொள்ளாம இல்லேன்னு நான் சொல்லவே இல்லையே." அப்ப அது முட்டாள்தனம் இல்லையா? இப்போ என்னைய ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னுடைய பொறுத்துக் கொள்ளக்கூடிய நிலைங்கிறது இருக்கு. என்னால ஆயுசுக்கும் பொறுத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னு இல்ல. ஆனா, அவனுடைய நிலை அப்படித்தான். அவனால நமக்கு என்றென்றும் துன்பம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அவன காயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய செயல 2 வழியா, ஒண்ணு அவனுக்கு புரிதல் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். இல்ல அவனுக்கு புரியற மாதிரி நான் சொல்லலாம். இந்த சொல்லலாங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தது. இல்ல அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நெறைய இடத்துல மிஸ்லீட் ஆயிருது. அதனால இந்த விஷயம் கண்டிப்பா தேவ. ஆமா. நம்ம வந்து பொறுமையை காப்பது அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சிக்காக நாம செய்யக்கூடியது.
அதை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ, நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். என்னுடைய அந்த கீழ்நிலை உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள மேல எழாம, இருப்பது இருப்பது போலன்னு உணர்ந்துக்கிறதுக்கு நான் முயற்சி செய்றேன்னா, அது என்னுடைய முன்னேற்றத்திற்காக, என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக நான் செய்றேன். ஆனா, நீயும் சரி அத ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா நீ என்னைய தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. பட் தட் இஸ் ஓகே. அதுவும் ஒரு எல்லை நீளும் பொழுது, இப்போ இந்த பொறுமைங்கிறதுக்கும் நாம ஒரு எல்லை வரைக்கும் கடந்திருப்போம். நாம ஞானியர் கூடலாம் ஒப்பிடு வைக்க வேண்டாம். அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அப்போ நம்மளும் அந்த பயணத்தில இருக்கும்போது, நம்மளோட எல்லை நீங்கும் பொழுது, அப்போ அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, அப்படி சொல்லத்தான் வேணும். ஓகே. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. நம்ம சாகுற வரைக்கும் பொறுமையா இருன்னு யாருமே சொல்லவே இல்ல. ஆன்மீகம் அதை வலியுறுத்துவதும் கிடையாது. அப்படி போனா, எதற்கு தெய்வ அவதாரங்கள் இருக்கு? எதற்கு இங்க வந்து சம்ஹாரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு? இன்னைக்கு என்னமோ தெரியல காலம் மாறுது. தென்பகுதியில சாந்தமான தெய்வம், உக்கிர தெய்வங்களையே சாந்தமா வழிபடுவது அப்படிங்கிறது தான் தென்பகுதி மக்களினுடைய வழிபாட்டு முறையே. இப்ப நான் தென்பகுதிங்கிறது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவ சொல்லல. தமிழ்நாட்ட மட்டும் சொல்றேன். ஏன்னா, இந்த 3 இடங்கள்ல உக்கிர தெய்வங்களை உக்கிரமாகவே வழிபடுவது வழக்கம். தமிழ்நாட்டுல உக்கிர தெய்வங்களையே சாந்தமா தான் வழிபடுவாங்க. இங்க உக்கிர தெய்வங்கள் இப்ப தலையெடுக்குது. இது நல்லதுக்கே கிடையாது என்னைக்குமே. மீனிங் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அப்ப என்ன காளிய கொண்டாடுறாங்க. நான் இத சரி தவறுன்னு சொல்லல. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் இவன் அடிக்கிறக்கு தயாராகுறாங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. ஒரு சக்தி உயருது அப்படின்னு சொன்னா, அத சார்ந்து மக்களுடைய மனோநிலை மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பைரவர கும்பிடுறாங்க, காளிய கும்பிடுறாங்க, வராகி அம்மன் வழிபாடு வாராகி அதிகமா. அம்மன் வழிபாடு அதிகமாகுது. இது வந்து அமைதியான ஒரு மனோநிலைக்கு இது இல்ல. ஏன் இத சொல்றேன்னா, அப்ப தெய்வங்களே ஒரு ரூபம் தாங்குறாங்க இல்லையா? சாந்தமான ரூபமா இருந்த ஒரு தெய்வம் உக்கிர ரூபம் எடுக்குறாங்கன்னா, அவன அடிச்சா தான் அவன் திருந்துவான்னா, அவன அடிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. இல்ல இது வந்து அங்கிள் அடிக்கடி சொல்லுவாரு. நான் வந்து தசமகால வந்து ஒரு சில தெய்வங்கள ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். "வேண்டாம் பாப்பா, நீ புவனேஸ்வரி மட்டும் கும்பிடு." "ஐயோ! புவனேஸ்வரி அம்மன் ரொம்ப கூலா இருக்காங்க." அப்படிம்பேன். படிக்கிற ம். பீரியட்ல. பட் ஒரு பீரியட்ல வந்து புவனேஸ்வரி அம்மன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல. ஆனா அப்ப வந்து நம்ம கும்பிடுற சாமிய பார்த்தாலே என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க சொல்றது தான். அந்த உக்கிர வழிபாடுங்கிறது அது அப்படியே இருந்துச்சு. ம். இப்ப மறுபடியும் அது வருதுங்கும்போது ஆமா. இப்ப நம்மளுடைய சேஞ்சிங். காவல் தெய்வங்களே காளி தான். காளியோ, இல்ல ஆண் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, காவல் தெய்வமா தான் இருக்கும். அது எல்லாமே உக்கிர தெய்வங்கள் தான். ஆனா, நம்ம அத எப்படி கும்பிடுறோம்? சாந்தமா தான் கும்பிடுறோம். நீங்க வந்து நான் கிடா வெட்டுறேன், கோழி வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாலுமே, அங்க போய் எனக்கு சக்தி, வீரத்த குடு அப்படி இப்படின்னு நம்ம கேட்கிறதே இல்ல. அந்த தெய்வங்களுக்கு இந்த படையல் பிடிக்கும். காளிக்கு இப்ப நான் எங்க இது பொன்காளி அம்மன் தான். ஆனா, நாங்க ஒரு நாளும் வந்து கிடா வெட்டினதோ எதுவுமே கிடையாது. சாந்தமா பொங்கல் வச்சு சாமிக்கு இப்போ இது அபிஷேகம் குடுத்து, பொங்கல் குடுத்து தான் நாங்க வழிபட்டு வரோம். அப்போ இந்த நிலை மாறிட்டே இருக்கு. இது ஏன் நல்லது இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லார்னாலயும் போர்க்குணம் கொண்டவர்களாக இருக்க முடியாது. இல்லையா? ஆனா, அதுதான் இப்ப இங்க நடக்க போகுது. தயாரா இருன்னு சொல்றதுக்கு உண்டான குறியீடுகள் தான் இங்க உன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழல் மாறப்போகுது. உக்கிரமான ஒரு ஒரு சக்தி உருவாகிட்டு இருக்கு. நாடு முழுக்க. இப்போ உலகத்த எல்லாம் திருப்பி பாருங்களேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு? போர், ஒரு போர், போர், போர் தான். அப்போ சாந்தமே வடிவமான ஒரு இடமே வந்து, அந்த இடம் மாறுவதற்கு தயாராகுதுன்னா, அப்ப தெய்வ பலமே வந்து அந்த மாரி மாறுதுன்னா, நாம வந்து ஒரு ஒரு எங்க குப்பனோ, சுப்பனோ எங்கேயோ இருக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு மினி ஸ்கூல்ல இருக்கிறோம் நம்ம. நம்மள ஒருத்தன் தொந்தரவு பண்றதுல வைக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுனால நான் மறுபடியும் இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டினுக்கு வரேன். இப்ப எல்லாரும் போர் நோக்கி போறோம். உக்கிரத்த நோக்கி பேசுற அதே காலகட்டத்தில, வேல்யூஸ், ஐகேஎஸ் நம்மளுடைய பண்டைய கலாச்சாரத்திலருந்து, நாகரிகத்திலருந்து மதிப்பீடுகள் பத்தியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து அதிகமா பீயிங் அக்காடமிஷியன் அதிகமா நம்ம பார்க்கப்படுற 2 விஷயங்கள்ல, ஒண்ணு இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம், இன்னொன்னு ஏஐன்னு தான் சொல்றோம். ஸோ இந்த மதிப்பீடுகளுக்கான வேல்யூஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. ம். அதுவும் ஒரு பக்கம் நடத்திட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா. ஸ்கூல்ஸ்லேருந்து, காலேஜஸ்லேருந்து எல்லா இடத்துலயும் சொல்லிக் குடுத்துட்ருக்கோம். நாங்க ரீசென்ட்டா ஒரு ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணோம். அப்ப நானும் எங்க கூட வொர்க் பண்ற மேமும் கூட சொன்னேன். இந்த குட் சமரிட்டன் அவார்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது, நம்ம சாதாரணமா ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவணும் அப்படிங்கிற பண்புக்கே இன்னைக்கு ஒரு விருது வழங்குற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. ம். ஒரு பக்கம் பரவால்ல, அவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்றோங்கிற ஒரு ஹேப்பினஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரெகக்னைஸ் பண்ணி இந்த குவாலிட்டீஸ கொண்டு வர்ற தேவை வந்துருச்சு ம். நம்ம மக்கள்கிட்ட. நீ வந்து நல்லது செய்யி, அதுக்கு உனக்கு விருது இருக்குன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டோமே! அப்படிங்கிற ஒரு டாக்ல நாங்க இருந்தோம். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள் தான் இந்த
செயல்பாடுகளுக்குள்ள போகுதா? நம்ம வேல்யூ சிஸ்டம்க்குள்ள அதிகமா போகாம, ஒரு மூர்க்கத்தனத்துக்குள்ள அதிகமா போயிட்டுருக்கோமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. எனக்கு கண்டிப்பா அது உண்மதான். தெரியல. கண்டிப்பா உண்மதான். மாரல் சயின்ஸ் சொல்லி தர்றாங்களா இப்போ பள்ளிக்கூடத்துல? மாரல் சயன்ஸ் எக்ஸாக்ட்லி ஸ்கூல்ஸ்ல. போச்சா இப்போ? இப்போ மாரல் வேல்யூஸ் மாரல் வேல்யூஸ்னா என்ன? ஒரு சக மனிதனை ஒரு சக மனிதன் இல்ல. ஒரு உயிரை உயிராக பாருங்கிறது தான் அதில இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது, இப்போ ஒரு சின்ன குழந்தை இப்படி போம்போது, வெடுக்குன்னு ஒரு செடிய பிச்சுட்டு போவான். அவனுக்கு தெரியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், நான் இத அனுபவிச்சிருக்கேன். "ஏய் ஏன்டா அப்படி பண்ற? அது வந்து ஒரு உயிர் இல்லையா? அதுக்கு வலிக்காது." இத எங்க அப்பாவோ, அம்மாவோ, என் கூட பொறந்தவங்களோ, சொந்தக்காரங்களோ, என் வாத்தியார் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அன்னைக்கு யார் வேணாலும் நல்லது சொல்லிக் குடுக்கலான்னு இருந்தது. அன்னைக்கு பெரியவர்கள் ஏதோ ஒரு குறும்பு பண்ணா, அவங்க வந்து ஒரு ஒரு உரிமை இருந்தது. ஒரு 4 சாத்து சாத்துவாங்க. இது பண்ணாதேன்னு. பெற்றோர்கள் அதை வந்து கண்டித்ததில்ல. "நீ என்ன பண்ணுனேன்னு" தான் முதல் கேள்வி கேட்டாங்க. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா, "நீ என்ன பண்ணேன்னு" தான் கேட்டாங்க. இன்னைக்கு நிலை மாறி போச்சே! அத இல்லையா? எப்படி சார் ரீகெயின் பண்றது? பண்ண ஏன்னா, முடியாது. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து அந்த ஷேரிங் வந்து இன்னைக்கு கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் நெறைய பார்க்குறேன். ஷேரிங் ஹேபிட் குறைஞ்சு போச்சு. அப்பலாம் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனோம்னா, அதில 4, 5 கை உள்ள இருக்கும். ம். நாங்க படிக்கிறப்ப சரி, நீங்க கண்டிப்பா. இப்பலாம் அப்படி இல்ல. நான் ஷேர் பண்ணலாமா? ம். எல்கேஜி படிக்கிறவன் கேட்குறான். அவனுக்கு ஒரு பாக்ஸ் தெரியா? இதிலேயே குடுத்துரு. ம். அந்த டாக்கே மாறுது. அது எப்படி மாத்துறதுன்னு தெரியல. நம்ம வந்து நெறைய டாக் ஷோஸ்ல இது நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல இருந்து எக்ஸ்டெண்டட் ஆயி இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலில வந்து நிக்கிறோம். அதனாலயா? அதுக்கு ஒரு வார்த்தை நம்ம வச்சுக்கிறோம். ஹைஜீனிக், சுத்தபத்தமா. அ அப்பலாம் எல்லாரும் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் 2 டவல் தான் யூஸ் பண்ணோம். ம். இந்த மாரியான பிராக்டிஸஸ் இருந்த வரைக்கும் நோய் நொடியெல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. ஈவன் கொரோனா டைம்ல ஆஸ்பத்திரிக்கே போகாம இருந்தப்ப எல்லாரும் நல்லா தான் இருந்தோம். ஆனா ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வருது. நான் மருத்துவத்த குத்தம் சொல்ல இல்ல விரும்பல. புரியுது, புரியுது. நம்மளுடைய மனோபாங்கே மாறி இருக்கு அப்படிங்கிறோம். இது பேசிட்டு இருக்க அதே நேரத்தில ஆன்மீக தேடல்கள்ல இருக்கவங்க அதிகமாகுறாங்க. கோயில் வழிபாட்டுக்கு போறவங்க அதிகமாகுறாங்க. ஜோசியம், ஜாதகம் இதுக்கு போறவங்கலாம் அதிகமாகுறாங்க. ஸோ 2மே அதிகமாயிட்டு இருக்கு. இது எப்படி எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? அத சும்மா ஒரு சம்பிரதாயமா பார்க்குறாங்களா மக்கள்? இல்ல என்னுடைய பாவத்துக்கு நான் இத ஜாதகம் பார்த்துட்டோ, இல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டோ, தர்மம் பண்ணிட்டோ சரி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறாங்களா? அதாவது நாம இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது நாமங்கிறது வந்து ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு நம்ம படிக்கிறோம். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்ல. இப்போ சுற்றுச்சூழல் மேல இருக்கக்கூடிய அக்கறைங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியா போச்சு. ரொம்ப நெறையா இந்த ரீல்ஸு இதுலலாம் போடுவாங்க. இந்தியன்ஸ் ஹேவ் வெரி புவர் சிவிக் சென்ஸ் அப்படிம்பாங்க. இந்தியர்களுக்கு வந்து சுற்றுச்சூழலின் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது அது. இது எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்து போச்சு அந்த அக்கறை இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடந்ததுன்னா, இந்த நிலை எப்போ மாறும் என்னுடைய வேலை பார்க்க போறேங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அது மாறிப்போச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள இருப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்ல. ஏன் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னே அவனுக்கு வந்து இப்போ தெரியாம போயிடுச்சு. இது எனக்கு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஒரு கட்டுப்பாடு இருப்பதனால் என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆன்ம ரீதியாகவோ, இல்ல இந்த பொருளாதார ரீதியாகவோ எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து தவறான பார்வையில சித்தரிக்கப்படுவது. இப்ப நீங்க வந்து இந்த கட்டுப்பாடு இருக்கிறது வந்து இன்னைக்கு சாதி பிரச்சனையா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருக்கவும் செய்யுது இன்னைக்கு. ஆனா, அதை ஒரு காரணமாக காட்டி எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த சுதந்திரம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் கைக்கொள்ளலாங்கிறதே வந்து இன்னைக்கு இல்லாம போய், "நான் என்ன பண்ணுனா உனக்கு என்ன?" ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. நான் ஒரு ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு பள்ளி மாணவன் ஆந்திரால நடந்திருக்கு. ஒரு பள்ளி மாணவன் வந்து இந்த டாய்லெட்ல சிகரெட் புடிச்சிட்டு இருந்திருக்கான். வாத்தியார் கேட்டிருக்காரு. வாத்தியார போட்டு அடிக்கிறான். அங்க வேற யாருமே ஒண்ணும் இன்னும் மத்த வாத்தியார்கள் அவன ஒண்ணுமே சொல்றதில்ல. இந்த வாத்தியார் அழுதுட்டு நின்னுட்டு இருக்கிறாரு. அ அப்ப புரியுதுங்களா? அந்த சுதந்திரம் எவ்வளவு தூரம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, மாணவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீ பொறுமையா இருன்னு சொல்ற ஆ. அளவுக்கு ஆயிப்போச்சு. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இல்லையா? மாணவர்னா அப்ப அவன் சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். சின்ன பையன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கண்டிச்ச நாள் போயி, ஏன்னா அப்படி இருந்தான்னா அவனும் கெட்டு, அவனால் சமுதாயமும் கெட்டுருங்கிற நாள் மாறி போயி, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. 8 மணி வேலைக்கு 8:05 வரைக்கும் ரிலாக்சேஷனுங்கன்னு சொன்னா, 8:06க்கு பஞ்ச் வச்சுட்டு ரெஜிஸ்டர் குடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலையில நானும் ஒரு காலத்துல இருந்திருக்கேன். இந்த ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எப்ப நம்ம தர ஆரம்பிச்சோமோ, அங்கிருந்தே சீர்கேடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுருச்சு.
இப்ப இது ஒரு தனி மனிதன் மாறுவதனாலயோ, ஒரு தனி மனிதனாலயோ இது ஆகப் போறதில்ல. அப்போ ஒரு முழு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பே சீர்குலைஞ்சிருக்கு. இது எப்ப மாறும்னு நம்ம எப்படி சொல்றது? அப்போ இதற்கு என்ன பண்ணணும்? ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவன் அப்படிங்கிறதிலிருந்து ஆரம்பிக்கணும். தலைவன் எப்படியோ அப்படித்தான் குடியும். அப்படித்தான் இயற்கையுமே. அப்போ உங்களுக்கு மேலிருந்து கீழ வரக்கூடிய எல்லா கட்டமைப்பும் அப்படியே என்டையர் அந்த ஸ்ட்ரக்சர் மாறணும். இது மாறாத வரைக்கும், ஒரு காலத்திலும் இங்க லோவர் பேஸ்ல மாற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நாம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பேசுறது, பண்றதுங்கிறது எனக்கு ஒரு நல்ல புரிதலை உண்டு பண்ணுச்சா, நான்ங்கிற ஒரு தனி மனிதன் மாறிக்கலாம். நான் மாறினேங்கிறதுனால என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலோ, ஆட்களோ மாற மாட்டாங்கங்கிறது நல்ல ஒரு ஒரு புரிதலுக்கு வரணும். அடுத்தது ஆன்மீகமோ, சோதிடமோ, வழிபாடோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு சாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு. தியானம் பண்ணு. ஏன் தியானம் பண்ணணும்? அது பயிற்சி நிறைய வகையான தியானங்கள் இருக்கு. எத்தனையோ வகுப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஏன் முதல்ல தியானம் பண்ணணும்னு கேட்டா, சொல்லக்கூடிய விதம் என்னவா இருக்குன்னா, மன அமைதிக்காக, உடல் நலம் பேணுவதற்காக, காசு பணம் சம்பாரிக்கிறதுக்காக, இல்லையா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக தியானம் அதுக்கே இல்லையே! தியானங்கிறதனுடைய பொருளே அது கிடையவே கிடையாதே! இல்ல இது என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ம். எனக்கு இந்த மாரி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ம். அதுக்கு நான் என்ன மாரி வேர்ட்ஸ் போட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அப்புறம் வேற அத நெறைய பேசணும். ம். பட் இப்ப கேட்கறதே வந்து என்னுடைய தேவைய நான் எப்படி ஈஸியா அடைஞ்சுக்கலாம். இல்லைங்களா? க்ரவுட் ஃபண்டிங்லேருந்து ஏன்னா நம்ம இந்த சோஷியல் ஒர்க் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, ஃபண்டிங்கே இன்னைக்கு வேற மாரி மாறிடுச்சு. ம். நாங்க படிக்கும்போது இருந்த கோயம்புத்தூர் இப்ப இல்ல. கண்டிப்பா. யாராவது ஒரு பிரச்சனை, ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயத்த கோயம்புத்தூருக்குள்ள பார்த்தாங்கன்னா, ஏன் தம்பின்னு கேட்பாங்க. ம். இப்ப அத கேட்கறதில்ல. ம். இது எப்படின்னா, இந்த வளர்ந்த சிட்டீஸ் மாரி ஆயிடுச்சு. குளோபலைசேஷன் மாரி தான். வெளியூர்க்காரங்க இங்க வரும்பொழுது, இது எல்லா ஊர்கள்லயும் நடக்கும். நான் கோயம்புத்தூர்ன்னு சொன்னோனே யாராவது வெளியூர்க்காரங்க சங்கடப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது எல்லா ஊர்கள்லயுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு என் வீட்டுக்கு நான் தான் ராஜாவா இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட்டு லாஜிக். என் வீட்டுக்கு நான் தான் ராஜாவா இருக்கணும். என் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்தா அவங்க விருந்தாளி தான். விருந்தாளி எவ்வளோ நாள் இருக்கலாம்? விருந்து மருந்து 3 நாள் தான். இருக்கணும், அவன் போயிறணும். ஆனா, என் வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா விருந்தாளி இருந்தான்னா, என்னுடைய சுதந்திரமும், என்னுடைய ஒரு கட்டமைப்பும் மாறி போயிரும். இப்ப எனக்கு ஏற்றார் போல விருந்தாளி மாறிக்கிட்டான்னா பிரச்சனை இல்ல. ஆனா, விருந்தாளிக்கு உண்டான தனித்துவத்தோட விருந்தாளி இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல குழப்பம் தான் மிஞ்சும். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, நான் அங்க போறேன், இங்க போறேன், அது பண்றேன், இது பண்றேங்கும் பொழுது, சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கூட்டம் மாற, 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 புது ஆட்கள் வந்து அவர்களுடைய வழக்கங்கள் எல்லாம் இங்க திணிக்கும் பொழுது, இப்ப இந்த சொந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, "ஏன்பா இப்படி பண்றேன்னு?" "ஏய்! உனக்கு என்னய்யா வேல? வேலைய பாரு" அப்படிம்பான். ஆனா இது சொந்த ஊர்க்காரனுக்கு பழக்கமே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, 1 தடவ பார்ப்பான், 2 தடவ பார்ப்பான், 3 தடவ பார்ப்பான். இந்த வெளியூர்க்காரங்களுடைய அந்த கூட்டம் அதிகமாக, அதிகமாக, அதிகமாக இந்த சொந்த ஊர்க்காரங்களுடைய பழக்கவழக்கங்கள் மாறி போயிடும். இது ஒரு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்வதனால் நடக்கிறது. இது நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாமே! ஆமா. இது நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். அப்போ ஒரு நல்ல பழக்கத்த சொல்லி தரும்பொழுது, அத கேட்கலையா? பெரியவங்க நடக்குறாங்க. ஒரு குழந்தை விளையாண்டுருக்கு, அடிச்சுக்கிறாங்க. "தம்பி அடிச்சுக்காத" அப்படின்னா, அந்த பையன் கேட்டான்னா பிரச்சனை இல்ல. "தாத்தா, இல்ல பாட்டி" அப்படின்னு சொல்லி கேட்டான்னா பிரச்சனை இல்ல. "யோவ் பெருசு போய் அவன் வேலைய பார்த்துட்டுன்னு" சொன்னான்னா, இப்ப என்ன ஆகும்? இவர்களுக்கு நல்ல குணம் இருக்கு. நல்ல பழக்கம் தெரியும். ஆனா, அதற்கு மீறி அவங்க யாருக்குமே சொல்லி தர மாட்டாங்க. "ஓ! அவ்வளோதானா?" விட்டுருவாங்க. இந்த நல்லவன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிரும் ஒரு கட்டத்தில. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலான்னு இருக்கிறவனோட எண்ணிக்கை அதிகமாகி போயிரும். இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு கால சூழல். இத வந்து தனிநபரால சேஞ்ச் பண்ண முடியாது. தலைவர்களாலயும் சேஞ்ச் பண்ண முடியாது. தலைவன் தான் என்னைக்குமே சிறப்பா இருக்கணும். ஒரு நல்ல குணமும், எதிர்காலத்த நோக்கி தான் ஒரு தலைவனுடைய ஒரு 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 வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைங்கிறது இருக்கணும். இது இது பொலிட்டிக்கலா போற மாதிரி தான் தெரியும். பட் வேற இல்ல. வழி இல்ல. தட் இஸ் ஓகே. ஆ ஒரு 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 இன்னைக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து மக்களுடைய பார்வையே மாறிப்போச்சு. ஒரு தலைவன்கிறவங்களுடைய பார்வைங்கிறது மாறிப்போச்சு. ஒரு தலைவனானவன் பாகுபாடு இல்லாம, தன்னலம் கருதாது, அவன் வந்து ஒரு ஒரு பொதுநலத்தோடு, எதிர்கால நோக்கோடு, மக்களும், சுற்றுச்சூழலும் வாழ்க்கைய வந்து உயர்த்துவதற்குண்டான ஒரு நிலை அப்படிங்கிறதுல தான் ஒரு தலைவனுடைய எண்ணம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னைக்கு நம்ம இத சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு சாரார் வந்து அப்படிதான் இருக்காங்கன்னு வாதிடுவாங்க.
இன்னொரு சார். சாரார் வந்து அப்படி இல்லேன்னும் வாதிடுவாங்க. இல்ல. எனக்கு இதுல ஒரு பயங்கரமான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதாவது தலைவன் அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டத்தோட வாழ்ந்து அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் தலைவன் நம்ம சொல்றோம். அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அடுத்தடுத்த நெறைய லெவல்ஸ் தாண்டி தான் நம்ம காமன் பப்ளிக்க ரீச் பண்ணும்போது, நான் என்ன சொல்றேனோ, அதே தான் கீழ வந்து சேருங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் மேடம். ஸோ அப்ப அந்த நம்ம காலத்துல குடும்பத்துக்குள்ள ஏற்படுற மாற்றம் தானே அந்த சொசைட்டிக்குள்ள இல்ல. காமிக்கும். நான் வரேன் பாருங்க. அதனால தான் அன்னைக்கு வந்து பேரரசர்கள், சிற்றரசர்கள்னு ஆ. நெறைய பேர் இருந்தாங்க. இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு இது எடுத்துக்குவோமே. இன்னைக்கு யாரு ஒரு ஹையஸ்ட் இங்க எடுத்துக்கலான்னா, ஒரு எம்.எல்.ஏ எடுத்துக்குவோம். ம். சரிங்களா? அவருக்குன்னு ஒரு ஒரு இன்னைக்கு வார்டு அளவுக்கு குறுகி போச்சு. விச் இஸ் ஆமா. வெரி ராங். பட் அவ்வளோ தூரம் குறைஞ்சு நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாயிலா எடுத்துக்குவோம். தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சிற்றரசர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த பேரரசர்ங்கிறவங்க வந்து இந்த என்டையர் தமிழ்நாட்ட ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவர்கள் சிற்றரசர்களா இருக்காங்க. இப்ப இந்த பேரரசர் சொல்லக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கணும். காமனான சட்டதிட்டங்கள எல்லா சிற்றரசர்களும் பின்பற்றணும். ம். சரிங்களா? ஆனா, அந்தந்த நிலத்திற்கும், அந்தந்த மக்களுக்கும் அந்த இடத்த சேர்ந்த மக்களுக்குன்னு ஒரு தனி குணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்ப கோயம்புத்தூர்காரங்க ஆதியிலன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய இது அப்படின்னு இருக்கும். இதே வந்து இன்னும் கீழ வந்து இந்த மதுரை, தேனி அந்த சைட்ல பார்த்தோம்னா பயங்கர வீரமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க பொறுமையாலாம் பேசவே முடியாது. நல்ல பாசக்காரங்களா இருப்பாங்க. ஆனா, அதே அளவு கோவம் அதிகமா வரக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்திற்கு ஏற்றார் போல அந்த சிற்றரசன் வேலை செய்யணும். இப்போ காமனான ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு. ஆனா, கீழ இறங்கி வரும்பொழுது அந்தந்த இடத்திற்கு ஏற்றார் போல அங்க ஒரு சிற்றரசன் வேலை செய்யணும். அப்ப இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்னு சொன்னா அது முட்டாள்தனம். அப்படி பொருந்தி வரவே வராது. மனிதனுடைய வாழ்க்கைய நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் போடுற மாதிரி ஆயிரும். மனிதனுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி டைம் டேபிள் போடுவீங்க? ஒரு கணவன், மனைவி இருக்கிறதுலயே வந்து ரொம்ப நெருங்கிய உறவு தாய், தந்தையும், பிள்ளைகளும் தான். அவங்களுக்குள்ளேயே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில அந்தரங்கங்கள் நடக்காது. அப்ப அதையும் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உறவுங்கிறது வந்து கணவன், மனைவிங்கிற அந்த ஒரு உறவு தான். அத காட்டிலும் ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்காது. இவர்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கே! நீங்க அந்த 2 பேத்துக்குள்ளேயே டைம் டேபிள் போட முடியாதே! பெண்ணுங்க கூடியவளுக்கு ஒரு குணம் இருக்கு. ஆணுங்க கூடியவனுக்கு ஒரு குணம் இருக்கு. சகித்துக்கொண்டு, பொறுத்துக்கொண்டு இப்படிதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய அப்போ அந்த சகிப்பும், பொறுப்பும் இருக்குன்னா, அந்த 2டே 2 பேரு இருக்கிறதுலயே க்ளோஸான அந்யோன்யமானவங்க. அதையே நம்ம டைம் டேபிள் போட முடியாதே! பல கோடி பேர்த்துக்கு எப்படி ஒரு காமனான டைம் டேபிள் போட முடியும்? இதெல்லாம் இன்னைக்கு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாம் காமன், எல்லாம் காமன். எப்படி காமன் ஆகும்? காமன் ஆக்கவே முடியாது. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ். அது கண்டிப்பா ரொம்ப இருக்கும். முக்கியம். அதனால தான் அன்னைக்கு வந்து நிலங்களை வைத்து தான் பேசுனாங்க. இந்த நிலத்தில இருக்கக்கூடியவன் இப்படி இருப்பான்னு தான் பேசுனாங்களே தவிர, மித்தபடி எல்லாத்துக்கும் காமனா இருப்பான்னு சொல்லவே இல்லையே! அப்போ அந்தந்த நிலத்துக்குள்ள ஒரு தொழில் இன்னும் கீழ வந்தான். அந்தந்த நிலத்திற்குள்ள ஒரு தொழில்னு பிரிச்சான். அப்ப இந்த தொழில் செய்யக்கூடியவன் அப்படிதான் இருப்பான். இப்ப வேற ஒரு நிலத்தில அதே தொழில் செய்றவன் வேற மாரி பழக்கவழக்கம் வச்சிருப்பான். ம். என்ன பொருள் கிடைக்குதோ, அந்த பொருளை வைத்து தொழில் செய்யக்கூடியவனுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சிருந்தாங்க. யார் உண்டு பண்ணா? அவனே அவன் உண்டு பண்ணிட்டான். ஏன்னா, அது அப்படி இருந்தா ஈஸியா இருக்கும் அவனுடைய வேலைக்குன்னு. இதே வேலைய வேற ஒரு இடத்துல, அந்த இடத்துல பொருள் கிடைக்கிறத பொறுத்து அவன் ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பான். தொழில் ஒண்ணு தான். மனிதன்கிற ஒரு தோற்றம் ஒண்ணு தான். ஒரு சில காமனான சட்டதிட்டங்கள் ஒண்ணு தான். ஆனா, அந்தந்த சூழலுக்கு ஏற்றார் போல அவன் சுதந்திரமா இருக்கும் பொழுது, அதற்கு ஏற்றார் போல இது வச்சிருந்தான். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, எல்லாரும் மெர்ஜ் ஆகும் பொழுது ஒரு குழப்பம் உண்டாகுது. இந்த குழப்பத்த ஒரு அரசனானவன் தீர்த்திருக்கணும். ஆனா, இங்க கட்டமைப்பே இல்லையே! எல்லாம் காமன்னு சொல்லி ஒரு சட்டத்திற்கு கீழ கொண்டு வரேங்கும் பொழுது, அது அது வாய்ப்பே இல்ல. அது நடக்கவே நடக்காது. ஸோ அப்ப இது ஒரு பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாமா? இது பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அது எப்போ நடக்குமோ ஆண்டவனுக்கு தான் சரி. வெளிச்சம். சரி. இப்போ நீங்க நெறைய இந்த YouTubeல வீடியோஸ் போடுறீங்க. நெறைய சொல்றீங்க. ஆ நெறைய புக்ஸ் பத்தி டீகோட் பண்றீங்க. நெறைய நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. பயிற்சி வகுப்புகள் சொல்றீங்க. நெறைய சொல்லிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? உங்கள் பால் உங்களுடைய அ பொறுப்பா, இல்ல கடமையா நெனச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த சொசைட்டிக்குன்னு நம்ம ஒரு பெரிய கொஸ்டினா வைக்கலாம். ஓகே. நான் இப்ப பண்றதே வந்து என்னால முடிஞ்சது இப்போ அது ஒரு ஒரு இது கான்ட்ரிபியூஷனா தான் நான் குடுத்துக்கிட்டு இருக்கிறதா நெனைக்கிறேன். ஹவ் யூ மெஷர் அதனுடைய அவுட்கம் எப்படி நீங்க எடுப்பீங்க? ஏன்னா, நம்ம என்ன இப்ப சாப்பிடுறோம்னா, நமக்கு சத்து கிடைக்குதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். எதுவுமே ஒரு அவுட்கம், ஒரு விளைவுகள் நோக்கி பயணம் இல்லன்னா, அந்த பயணம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அப்படிங்கிறத நான் நம்பக்கூடிய ஒரு ஆட்கள். எல்லாமே பொதுவா கண்டிப்பா, வாத்தியார்கள் கண்டிப்பா. எல்லாத்துக்குமே அந்த ஒரு பழக்கம் இருக்கும்.
நம்ம சொல்லி தர்றோம். அதனோட அவுட்கம் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நீங்க எவ்வளவோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் வெறும் ஆன்மீகம் பத்தி மட்டுமே புரியுது. பேசுறேன். அப்படி வந்ததுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே. நான் எனக்கு வந்து இது என்கிட்ட பிடிச்சிருக்கு, இல்ல இது வொர்ஸ்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாரி. சொசைட்டல் லெவல்ல வந்து நான் அப்படி எந்த இடத்துலயும் இது நாள் வரைக்கும் கை வச்சது கிடையாது. அந்த ம். அளவுக்கு நமக்கு பொருளாதார நிலையிலும், இல்ல அதிகார நிலையிலும் நமக்கு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இல்ல. ஸோ, அதனால அந்த இடத்துல நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணேனா, கண்டிப்பா இல்ல. நான் அந்த இடத்திலேயே இல்ல. 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 இண்டிவிஜுவல் லெவல்ல? இண்டிவிஜுவல் லெவல்ல நான் பார்க்கக்கூடிய இந்த YouTubeல வர கமெண்ட்ஸோ, இல்ல என்கிட்ட பெர்சனலா பேசக்கூடியவர்கள் சொன்ன கருத்துக்கள மட்டும் நான் என்னால முன்வைக்க முடியும். இப்ப நாம செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர்கள் சொன்னது என்னன்னா, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வுல நிறைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. நான் முன்ன இருந்த நிலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எனக்கு மாறியிருக்கு. இப்போ அந்த உணர்வுகளை கையாளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி வந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்மளுடைய நெருங்கிய உறவுகளை வந்து நாம இழக்கும் பொழுது, அந்த வேதனைகள்ல இருந்து நாம வந்து இந்த காணொளிகளின் பயனாக நான் அதிலிருந்து எளிமையில என்னால மீண்டு வந்திருக்க முடிஞ்சது. அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பின்ன அந்த ஒரு பொது கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. இன்னைக்கு எனக்கு அந்த பொது கண்ணோட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்ன செய்திகள வச்சு நான் சொல்றேன். நான் இத போய் இது உண்மையா பண்ணுனாங்களான்னு என்னால மெஷர் பண்ணுனது இல்ல. பண்ண முடியுமாங்கிறது கூட எனக்கு சரி. தெரியல. ஆ பண்ணவும் மாட்டேன்னு பாருங்களேன். அது 2வது விஷயம். பட் இதெல்லாம் என்கிட்ட சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தத நான் பகிர்றேன். ஸோ இது வந்து ஒரு மாற்றம் உண்டு பண்ணுச்சு அப்படின்னு எடுத்துக்கலான்னா, எடுத்துக்கலாம். இது ஒரு சொற்பமான அளவுல என்கிட்ட சொன்னவர்களுடையது. சொல்லாதவர்களும் இருக்கலாம் தாராளமா. இருக்கலாம். இல்ல மாற்றமே வரல. நான் வீடியோ மட்டும் பார்க்குறேன். ஒரு பழக்க வழக்கத்துக்காக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆ இப்படிதான் இருக்கு. இல்ல இது ஒரு கியூரியாசிட்டில தான் கேட்கிறேன். ஏன்னா தப்பில்ல. நான் இல்ல நெறைய அதுதான். வீடியோஸ் பார்க்கும்போது நெனைப்பேன். நெறைய வீடியோஸ் உங்களுதுன்னு இல்ல, பொதுவா சொல்றேன். நல்ல கருத்துக்கள் இருக்கு. இத ஏன் போட்டாங்கன்னு தோணும். அப்ப இதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும்? இப்ப நெறைய குழந்தைகளுக்கு வீடியோஸ் தர வேணாம்னு சொல்றோம். பெரியவங்களே சிலதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்றோம். அப்ப இது மூலியமா என்ன நடக்கும் சொசைட்டிக்குள்ள? ஓகே. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணலாமா? ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாமா? இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வர்றோம் அப்டின்னா, 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் இருந்துட்டு வரோம்னா, அதனோட தாக்கம் நமக்குள்ள இருக்கு. ஒரு சேஞ்ச் கிடைக்குது. ஒரு புக்க படிக்கிறோம்னா, அடடா! இந்த இடத்துல என்னுடைய ஹேபிட் இங்க இருக்கே. இத நான் ஏன் மாத்திக்க கூடாது? அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நான் அந்த புக்ல படிச்சேன். இந்த மாரி இருக்கு. அத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மத்தவங்கள்ட்ட சொல்றோம். அதே மாரி ஒரு YouTubeலருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிறோம்னா, அதையும் நம்ம மத்தவங்கள்ட்ட சொல்றோம். அந்த மாரி இப்போ உங்களோட எனக்கு தெரியும் நீங்க ஆன்மீகம் சார்ந்து நெறைய பண்ணிட்டு வரீங்க. இருந்தாலும் அத சொசைட்டல் பெனிஃபிட்டா கொண்டு போகணும். அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டோட தான் இந்த ஒரு கொஸ்டின் வச்சேன். அதுக்கு அப்படி நீங்க கேட்குறீங்கன்னா, நான் பொதுஜனத்தோட நான் இறங்கி வேலை செய்ற மாதிரி இருந்தா தான் இது பண்ண முடியும். இது வந்து YouTubeங்கிறது இப்ப நான் ஒரு ஒரு நல்ல கருத்தே போடுறேன்னே வச்சுக்கங்களேன். ஒரு நூல்லிருந்து எடுத்து நான் சொல்லலாம். இல்ல என்னுடைய புரிதல்ல இருந்து நான் வந்து கருத்துக்கள எடுத்து மக்களுக்கு சொல்லலாம். இத வந்து ஆ சில 100லிருந்து சில 1000 பேர் பார்க்குறாங்க ம். அப்படிங்கும் பொழுது, அதுல எவ்வளவு பேர் அதை உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது இன்னும் சொற்பமான ஒரு அளவுல வரும். இதே போல தான் சமுதாய ரீதியாக இறங்கி நான் வேலை செய்யும் பொழுது, இப்ப இதில சில 100, 1000ங்கிறது வந்து அங்க இன்னும் கொஞ்சம் கூட 1000கள் அதிகமாகலாம். 100கள் கூட அதிகமாகலாம். நேர்ல இருந்து அவர்களோடு நான் வந்து ஒரு அளவலாவே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாலுமே, அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்கும்பொழுது, சொற்பமான அளவுல தான் இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய மாற்றம் எப்போ நிகழும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நானே வாழ்க்கைக்கு உதாரணமாக அவர்கள் கண்முன் எப்பொழுதும் இருக்கணும். ம். அதனால தான் ஒரு தலைவன் சரியான ஒரு தலைவன் வேணும்னு சொல்றேன். அரஸ் ஏன் அன்னைக்கு வந்து நம்மளோட இதில வந்து அரசர்களுக்கு ஏன் வந்து அரசன தெய்வமா தான் பார்த்தாங்க. சரிங்களா? அரசன தெய்வமா தான் பார்த்தாங்க. ஏன்னா, தெய்வம்ங்கிறது வந்து நிலை மாறாத இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது சத்தியத்துக்கு மட்டும் தான் அது ஒரு வேலை செய்யும். நிலை மாறவே மாறாது தெய்வத்துக்கிட்ட. அரசனும் அப்படியே இருந்தாங்கிறதுனால தான், என்னை ஆள்பவன் அப்படி இருக்கான். அப்ப நானும் அப்படிதான் இருக்கணும். இந்த நிலை மாறுச்சுன்னா, தெய்வம் எப்படி தண்டிக்குமோ, அதுபோல அரசனும் தண்டிப்பான்ங்கிற அந்த ஒரு நிலை இருந்தது. ஏன் அவனால என்னை தண்டிக்க முடிஞ்சதுன்னா, அவன் நல்லவன். என்னால திருப்பி அவன கேள்வியே கேட்க முடியாது. "டேய்! நீ யோக்கியமான்னு" என்னால கேட்கவே முடியாது. அப்போ எனக்கு உதாரணம் காட்டக்கூடிய அந்த ஒரு நிலையிலேயே அவன் இருந்துட்டே இருந்தான். அப்ப அவன் சொல்லலாம், "நான் இருக்கேன்ல, நீ இரு." முடியாதுன்னு சொல்லவே முடியாது. "நான் இருக்கேன்ல, நீ இரு." அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த நிலையில இருக்கும் பொழுது, அப்படி வாழ்ந்தே காட்டணும். அவன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே.
அதனால தான் கோவில்கள் உண்டவண்ணப்பட்டது. பார் தெய்வம் அப்படிதான் இருக்கு. இந்த இடம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியது, சுத்தபத்தமா இருக்கக்கூடியது, அசையாத தன்மை கொண்டது, மாறாத தன்மை கொண்டது. இப்படிதான் நீ இருக்கணும்னு விளக்கங்களுக்கும், எடுத்துக்காட்டுக்கும் இருந்தது. காசு பணம் கொண்டா, புருஷன கொண்டா, பொண்டாட்டிய கொண்டா, புள்ளைய கொண்டான்னு மாறிப்போச்சு இன்னைக்கு. அப்போ மனிதனுக்கு வந்து எடுத்துக்காட்டு காட்டிட்டே இருக்கணும். தோள்ல கை போட்டு, "வா நான் இருக்கேன். நான் உன்னை கூட்டிட்டு போறேன்." அந்த தைரியம், ஊக்கம் கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே சுயநலவாதிகளாக மாறிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஊக்கம் குடுக்குறேன்னா, ஏன் ஊக்கம் குடுக்க போறோம்? ரொம்ப ஒரு பள்ளி, கல்லூரிகள்லயே சொல்லுவோமே. ஒரு ஊக்கம் குடுக்குறேன்னா, ஏன் ஊக்கம் குடுக்கணும்னா, "உனக்கு நல்லா படிடா, படிச்சா தான் வேலை கிடைக்க முடியும்." இத வந்து நல்ல நோக்கத்தோட சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இன்றளவும் உண்டு. எல்லாருமே யாரும் மோசம்னெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஆசிரியர்கள் வந்து இன்னைக்குமே உண்டு. ஆனா, நெறைய நேரத்தில இவன தன் கைக்குள்ள போட்டுட்டான், தன் காரியத்த வந்து அவன் இருக்கிற வரைக்கும் சாதிச்சுக்கலான்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் உண்டு தானே! அப்போ சுயநலவாதிகள் எண்ணிக்கை கூடிட்டே வந்துகிட்டே இருக்கு. நல்லவங்க இல்லேன்னு சொல்ல வரல. ஆனா, இந்த சுயநலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. நல்லவர்களுடைய நிலை குன்றிட்டே வந்துகிட்டே இருக்கு. இதுதான் கால சூழலினுடைய மாற்றம்ங்கிறது. கலியுகத்தினுடைய ஒரே சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, மனிதனுடைய புரிதல்ங்கிற மனோநிலை குன்றி போயிரும். நீங்க இன்னைக்கு யாருகிட்டயும் எதையுமே சொல்ல முடியாது. எத சொன்னீங்கனாலும் அவன் சண்டைக்கு வந்து நிப்பான். இல்லாட்டி மாற்று கருத்து பேசி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் அவன் பார்ப்பானே தவிர, எதையும் ஏற்றுக்கொண்டு, "ஓகே. அப்படியா? இத நான் செய்றேனா? அப்ப நான் என்ன பண்ணுனேன்?" ஒரு தவறு நடந்ததுன்னா, அந்த தவறுல நான் என்ன பண்ணுனேன்னு யோசிக்கக்கூடிய மனோநிலை இன்னைக்கு இல்ல. "நீ தான அத பண்ணுனேன்னு" சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு மனிதன் மாறிட்டான். இது மோசம் தான் ஆகப்போகுது. நல்ல நிலைமைக்கு வரப்போறது இல்ல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னதாக கண்ணபிரான் வந்து அந்த போருக்கு உண்டான எல்லா வகையான வியூகத்தையும் அமைத்தவர் வந்து கண்ணபிரான் தான். அப்படிப்பட்ட கண்ணபிரானே, இந்த போர் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னோ அதுவும் பண்ணார். ஆனா கால சூழல் பார்த்தீங்களா? அத அத நடக்க விடல. அப்ப என்னன்னா, நீங்க அப்பலே கேட்ட கேள்விக்காக, நம்ம இந்த ஒரு சீர்கெட்ட ஒரு நிலைங்கிறது வளரும் பொழுது, ஆன்மீகம்ங்கிற ஒரு நிலையும் வளருதுங்க. ஒரு அழிவு வருவதற்கு முன்னதாக, அழிவிலிருந்து உன்னை தற்காத்துக் கொள்ங்கிறதுக்கு இயற்கை வழி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதை உணராம, உணராம, உணராம போய்க்கிட்டே இருக்கான்னு சொல்றவன் தான் சாவான். ஒரு ஊழி நடக்கும் பொழுது, அந்த ஊழியில தப்பிப்பவர்களும் உண்டு தானே! பேரூழி நடக்கும்போது அப்ப யாரு தப்பிக்கிறான்னு பார்க்கும்போது, அந்த தெளிந்தவன் மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். இயற்கை அதுக்கு பக்காவான வேலை என்ன பண்ணும்? எல்லா மதங்களும் இதற்கு சான்று குடுக்குது. அந்த அப்போன்னு வழி நடத்துறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் நம்மள கூப்பிட்டு போவான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. இல்ல அசரீரி கேட்கும். "நீ அங்க போ, இங்க போ, இந்த இடத்துக்கு போ, இந்த குகைகளுக்குள்ள போ, காடுகளுக்குள்ள போ, இந்த இடத்திற்கு போ." வழிநடத்தி செல்வதற்கு ஏதாவது ஒரு ஒரு ஒளியோ, ஏதோ ஒண்ணு வரும். அவர்களை கொண்டு போய் அந்த சேஃபா வச்சுட்டு தான் இங்க வேலைய ஆரம்பிக்கும். அப்ப இயற்கை அதனுடைய வேலைய செய்யுது. ஆனா, அது எக்ஸ்ட்ரீம் கேஸ். அங்க வர்றதுக்கு முன்னாடி அது காட்டிட்டே இருக்கும். "டேய் வேணான்டா, வேணான்டா, இது சரியில்ல." சரி காட்டிட்டே இருக்கும். இது எப்படி இதுக்கு ஒரு கதை சொல்ற மாரி தான். யமதர்மன் வந்து ஒருத்தன உயிர் எடுக்க வரும்பொழுது அவனுடைய நேர்மைக்கு பாராட்டி, ஆ "நீ சாகறதுக்கு முன்னதாக உனக்கு நான் குறிகள் காட்டுறேன்னு" சொன்னாராம். அந்த கடைசி நேரத்தில வயதானபோது அவங்க இறக்கும் பொழுது, "என்ன சாமி நீ எனக்கு குறியே காட்டல." "காட்டுனேனேப்பா." முடி நரைச்சது, கண் புலன் வந்து உன்னுடைய புலன்கள் தன்னுடைய செயல்கள நிறுத்துச்சு. பண் ஒல்லொன்னா பல்லு கீழ விழுந்தது. உண்ணக்கூடிய உணவு வந்து உனக்கு அ குறைஞ்சது. செரிமானம் குறைஞ்சது. மலஜலம் போவது வந்து இதாச்சு. "இதெல்லாம் குறிகள் தானப்பா. நீ இத பார்த்துட்டு உணர்ந்திருக்கணுமே." அப்படின்னோன்னே, "ஆமா சாமி, உண்மதான்." அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி அவர்கிட்ட போனதாக அந்த ஒரு அவன் தெளிந்த ஒரு நிலையில இருந்தான். போய்ட்டான் பேசாம, "ஆமா சாமின்னு." நம்ம போவோமா? இப்ப ஏன் ஏன் உனக்கு உனக்கு என்ன அறிவு இல்லையா? எனக்கு புரிஞ்ச மாரி நீ சொல்லியிருக்க வேண்டாமான்னு இப்ப சண்ட போடுவான். இல்லையா? அப்போ இதுதான். அப்போ இதெல்லாம் என்னன்னா, இந்த பேலன்ஸ வந்து இயற்கை மெயின்டெயின் பண்றதுக்கு பாக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எல்லா நேரத்துலயும் பேப்பர்ல தான் ஈக்விலிபிரியம் எல்லாமே நடக்கும். 50, 50 எல்லாம் பேப்பர்ல தான் நடக்கும். இயற்கை வந்து ஒரு கட்டத்தில நல்லதையும் உயர்த்தாது, தீமையும் உயர்த்தாது. இப்ப நல்லது ரொம்ப உயர்ந்ததுன்னு வச்சுக்கங்களேன், தீமை வந்து பூதாகரமாக அதுபோல உயரக்கூடிய ஒரு கால சூழல்ங்கிறது வரப்போகுதுன்னு அர்த்தம். தீமை ஒரு கட்டத்தில உயர்ந்ததுன்னா, நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் எல்லாரும் சத்தியுகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீமை உயர, உயர, உயர அடுத்து என்ன நடக்கும்? இவ்ளோ தூரம் இந்த தீமை உயர்ந்துச்சுன்னா, அவ்வளோ தூரம் நன்மை வரும். இப்படித்தான் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சம அளவுல இருக்கக்கூடிய காலம் சொற்பமான காலம் தான் இருக்கும்.
அதுக்குள்ள நம்ம பொறந்தோம்னா, அது அது நம்ம செஞ்ச புண்ணியம். புண்ணியம். அவ்வளோ மட்டும்தான். அதனால ஒரு ஒரு மனிதன என்னுடைய சமுதாயத்த ஒரு மாத்தணும்னு நெனச்சேன்னா, வழிநடத்தி செல்வதற்கு நாம தயாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா, இது இலக்கு இல்லாம எய்யிற அம்பு மாரி. அது எங்க போகும்னே நமக்கு வந்து தெரியாது. இவ்வளோ தூரம் நம்ம ஒரு பேசுறோம்னு வச்சுக்கங்களேன். நானே இவ்வளோ பேசுறேன். என்ன விட தெளிந்த நிலையில எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பேசி திருந்தாத ஒரு சமுதாயமா வந்து நான் சொல்லியோ, இன்னொருத்தன் சொல்லியோ திருந்திற போகுது. இல்ல. ஏன் திருந்த மாட்டான்? ஏன்? ஏன்னா அவனுக்குன்னு அவன் தேவையில்ல இருக்கு. இல்ல ரொம்ப தெளிந்த ஞானிகள் அதிகம் பேச மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது அது பர்ப்பஸே வேற. உங்களுக்கு அதுதான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஒரு ஏன் அந்த ஞானி அப்படி இருப்பார்ன்னு ஒரு கணக்கு இருக்கு. ரமணர் பேசவே மாட்டார். ஆனா டாக்ஸ் வித் பகவான்னு இது இருக்கு. அப்ப அவர் பேசினாரு. எப்போ, எந்த அளவுக்குன்னு அவர்களுக்கு தெரியும். இந்த நேரம், இந்த கால சூழலா மணிக்கணக்கா பேசிருவாங்க. அதற்கப்புறம் அந்த அமைதிய இது பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த அமைதி அவர்களுக்கு பயிற்சி. நமக்கு பயிற்சிங்கிறது வந்து என்னுடைய மத்த எல்லா செயல்பாடுகள்லயும் பயிற்சி ஒரு பகுதியா வச்சிருக்கேன். அவர்களுக்கு பயிற்சிக்கு மத்தியில ஒரு செயல்பாடுகள சின்னதா வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நாம பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம பேசுறதுக்கு சுயநலம் ஒரு காரணம். இல்லையா? நமக்கு ஒரு தேவை இருக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு தேவையுமே இல்லாதவங்க, எதுக்காக போய் பேச போறாங்க? ஒருத்தங்க ஏதாவது ஒரு மகா பெரியவர் இருந்தாரு. வள்ளல் பெருமான் இருந்தாங்க. அ பெரிய நெறைய ஞானியர்கள் ஒரு 200, 300 வருடங்களுக்குள்ளதா நெறைய ஞானியர்கள நம்மனால பார்க்க முடிஞ்சது. யாருகிட்ட எவ்வளோ என்ன பேசுனாங்கன்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த அந்த வரலாற படிக்கும்பொழுது நமக்கு தெரியும். சின்ன சின்ன செயல்பாடுகள், ஒரு இரு வார்த்தைகள், இதனோட அவர்களுக்கு ஒரு விளக்கம், ஒரு விடை அப்படிங்கிறத குடுத்து நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கா ஏன்னா அவங்களுக்கு அதான் திரும்ப சொல்றேன். அவங்களுக்கு தேவையில்ல. உதவின்னு ஒருத்தன் வந்தானா, சாரி. அந்த உதவிய செஞ்சவனுக்கு குடுத்தோம்னா, அதை உணர்ந்து நிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பாத்திரப்பட்டவனா இருக்கானான்னு மட்டும் அவங்க செய்வாங்க. இல்லைன்னா அவங்க பேசாமயே தான் இருப்பாங்க. அவன் அழுது புலம்பி ரமணர் இருக்கும்பொழுது அவங்களுடைய அம்மா அழுகாத அழுகாச்சா, மாமா அழுகாத அழுகாச்சா, மிரட்டாத மிரட்டா. அவர் என்ன பண்ணாரு, தலைய திருப்பிட்டு இப்படி பேசாம உட்காந்துட்டார். பின்னொரு காலத்தில அவர்கிட்ட கேட்டாங்களாம், "ஏன் சாமி இந்த மாரி பண்ணாங்க?" நான் சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய மனோநிலையில அவங்க இல்ல. அதனால நான் பேசவே இல்ல விட்டுட்டேன்னாராம். அதுதான் ஞானியர்களுடைய நிலை. நாம வந்து என்னங்க நம்மள இல்ல ஏதாவது இத நெனச்சு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மள நான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு பதிலே தோணாது. சரி ரைட்டு. அவ்வளோதான். இல்லைங்களா? இது நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம உணர்ந்து பார்க்கலாம். இப்ப எடுத்துக்குவோமே, கணவனோ, மனைவி யாரோ ஒருத்தங்க. ஒரு 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 ஆள் கத்திட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எதிர்பாலினத்தவர் வந்து நமக்கு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. இல்லைன்னா, "குடு கருமம் அது அப்படித்தான்." அப்படின்ட்டு அடுத்த ஆள் அமைதியாயிருவாங்க. ஆகாத இடம் தான் வந்து கசகசான்னு ஆயிரும். இன்னொரு ஆள் பேசாம அமைதியாயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது ரொம்ப கஷ்டம் சார். இல்லைங்க மேடம். நெறைய பேர் அதுதான் இப்ப ஐயோ! இருக்கக்கூடிய அமைதியாகுறது ஈஸி. ஆப்போனன்ட் அமைதியாயிட்டா நம்மளால சண்டையே போட முடியாது. உண்மதான். நீங்க சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. நான் எதுவுமே பேசலாம். எவ்வளோ நேரம் நீங்க தனியா கரெக்ட். கத்துவீங்க? அவ்வளோதாங்க. இப்போ முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அப்பாக்கள், தாத்தாக்கள் காலத்தில பெருசா இந்த மாரி ஒரு பிரச்சனை இருந்ததே கிடையாது. அப்பாக்கள் காலத்தில என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டி கத்திக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்ச நேரம் அவங்க பேசி பார்ப்பாங்க. இல்லைன்னா சட்டை போட்டு வெளிய கிளம்பி போயிருவாங்க. வேற இந்த அம்மா என்ன பண்ணும்? அது ரொம்ப வூண்டிங்கா இருக்கும் தெரியுமா? இல்ல. நானே சொல்லுவேன். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. இல்ல. ஏன் அது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நேரத்தில இவங்க சாந்தமாயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுவே இன்னைக்கு நெறைய இடத்துல நடக்கிறதில்ல. இதுவே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு. குழந்தைகள தூங்க வச்சுட்டோ, இல்ல குழந்தைகள விளையாட விட்டுட்டோ, முதல்ல புருஷன் பொண்டாட்டி அமைதியா உட்காந்து பேசணும். ஒரு ஆள் பேச இன்னொரு ஆள் கவனிக்கணும். சரிங்களா? எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கும் சொல்யூஷன் தேவையே கிடையாது. என்னுடைய உணர்வுகளை பகிர்வதற்கு ஒரு ஆள் வேணும். வேற எதுக்குங்க எதுக்கு கல்யாணம் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு? இன்னைக்கு நெறைய பேருக்கு அது ஏன் கல்யாணம் பண்றோம்? ஏன் குழந்தை பெத்துக்கிறோம்? ஏன் காசு பணம் சம்பாரிக்கணும்? ஏன் நான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எதுவுமே தெரியறதில்ல. எல்லாரும் படி, எல்லாரும் வேலைக்கு போ, எல்லாரும் சம்பாரி, கல்யாணம் பண்ணு, குழந்தை பெத்துக்கோ. இதே பிரச்சனையில அவன தூக்கி திருப்பி அவனையும் போட்டுரு. இது ஒரு புரியுதா? ஆமா. மனித வாழ்க்கை டைம் டேபிள் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது புரியுது பார்த்தீங்களா? எல்லாரும் ஒரு நோக்கோட வருவது இல்ல. எல்லாத்தையும் ஒரு சட்டத்திற்குள்ள உட்படுத்தவும் முடியாது. அப்போ ஒரு 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 சின்ன விஷயம். அதான் திரும்பவும் சொல்றேன். அந்த அந்யோன்யமாக இருக்கக்கூடிய 2 பேரே வந்து அந்த ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழலுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. அது மனைவி எது பேசினாலும் கணவனும் கேட்கறதில்ல.
கணவன் எது பேசினாலும் மனைவியும் கேட்க மாட்டேன்னு சொன்னா, அப்ப அந்த திருமண பந்தத்திற்கு என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தமே இல்ல அந்த இடத்துல. இதனால தான் நான் என்னுடைய உணர்வுகளை பகிர்வதற்கு பின் வேற யாராவது தேட வேண்டியதா போகுது. இதனால தான் வேற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு உண்டானது. இப்போ ஒரு குழந்தை என் குழந்தை என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? முதல்ல அது பேசினது நீ கேட்டியா? இல்லையா? இப்போ ஒரு 15 வயசு பையன் தப்பு பண்றான். ஒரு 15 வயசு புள்ள தப்பு பண்ணுதுன்னா, அந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட அவங்க பேசுறதுக்கு முற்பட்டிருப்பாங்க. இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இப்ப இவன் யாருகிட்ட சொல்லுவான்னா, இதே போல இன்னொரு 15 வயசு கிட்ட தான் சொல்லுவான். இவனுக்கு இருக்கிற அறிவு தான அவனுக்கு இருக்கும். இல்ல இது வந்து இந்த ஸ்கூல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போம்போது, அந்த குழந்தைங்க சொல்றது அதுதான். நான் சொல்ல வர்றத கேட்கறதில்ல. சரிங்களா? அந்த ஒரு இது பிரச்சனை இருக்கு. கால சூழல் எப்படி மாறுச்சுன்னு சொல்றேன் பாருங்க. ஆம், நம்ம சின்ன வயசுல இருக்கும்பொழுது அப்பவே ரொம்ப மாறி மோசமா ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கூட முன்னாடி ரொம்ப அ என்ன சொல்றது? 100% அறுதியிட்டு நம்ம பேசக்கூடாது. பெருமளவுலன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா இருப்பாங்க. ஆமா. இவ்வளதான். வேற ஒரு விஷயமே இல்ல. குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா இருப்பாங்க. இல்ல குழந்தைய கூப்பிடுறதுக்கே அந்த அம்மா தான் போவாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, அந்த அம்மா என்ன கேட்கும்? "துணி மாத்து, போய் வந்து கை, கால் கழுவிட்டு வா." உடனே என்ன சாப்பிடுறதுக்கு வேணும்? அப்போ என்ன பண்ணும்? அந்த குழந்தை வந்து அந்த ஒரு ஒரு ரஷ்ல இருக்கும். அந்த நாள் பூரா நடந்த ஒரு ரஷ்ல இருக்கும். அப்போ அந்த கை, கால் கழுவியாச்சு, ஒரு சாமி கும்பிட்டு திருநீர் வச்சாச்சு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த சாப்பிட கிடைக்கும்பொழுது பக்கத்துல அந்த அம்மா பொறுமையா உட்காந்து, என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு ஏற்றார் போலவே அந்த அம்மா நடந்துக்குவாங்க. இந்த அம்மாக்கு 30 வயசு, 40 வயசு இருக்கலாமா இருக்கும். குழந்தைக்கு 10, 15 வயசு தான் இருக்கும். அந்த 40 வயசு அந்த குழந்தைகிட்ட காட்டக்கூடாது. அந்த 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 40, 15 ஆகணும் அந்த இடத்துல. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்னாச்சு? ஏதாச்சு? எல்லாத்துக்கும் சொல்யூஷன்லாம் தேவையில்ல. பேசுறத கேட்டா போதும். இவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த குழந்தை பேசுறத அந்த அம்மா பொறுமையா கேட்டுட்டு, இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவங்க என்னைய தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப தான் அந்த அம்மா சொல்லும். "இல்ல சாமி, அப்ப இந்த மாரி இருக்கு. நீ வாத்தியார்ட்ட சொன்னியா? இல்ல நான் ஏதாவது அப்பாவ அனுப்பிச்சு விடணுமா? நான் வேணா வரட்டுமா? நீ இப்படி கூட நடந்திருக்கலாமே. நீ என்ன பண்ணுன? ஏன்?" இத்தன கேள்வி கேட்டு சொல்யூஷன் சொல்லும்பொழுது, அந்த குழந்தை பொறுமையா கேட்டு, 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 கேட்டு அப்படியே வளர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்த வரைக்கும் என்னைக்குமே பிரச்சனை இருந்ததே கிடையாது. நான் வீட்டுக்கு வரும்பொழுது யாருமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வரதில்ல. ப்ளே ஸ்கூல் அனுப்பிச்சுடுறோம். போயிருதா? அப்போ எனக்கு எனக்கு என்னை அட்ரஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. என் பெற்றோரைக் காட்டிலும் எனக்கு வேற உயர்ந்தவர்கள் யார் இருக்கா? சாமி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? வேற உயர்ந்த ஆன்மாக்கள் யாரும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. வாத்தியாரோ ஒரு 8 மணி நேரம் தான் கூட இருக்கிறாங்க. அவங்களும் வாத்தியார்ங்கிற ஒரு கிரீடத்தில வந்து அவங்களும் கொஞ்சம் கடுமையா தான் வேற வழியில அவங்க நடந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஒரு வெறுமைத்தன்மை ஒரு இடத்துலயும், ஒரு கட்டுப்பாடு ஒரு இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, பெருமளவான என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு பகுதி, ஒரு நாளினுடைய ஒரு பகுதி கழிஞ்சிருது. நான் மீதி இருக்க பகுதிய கழிக்கிறதுக்கு, எனக்குன்னு உண்டானவங்க அந்த இடத்திற்குன்னு வரும்பொழுது, அங்க அவங்க இல்லன்னா எனக்கு நான் நான் எங்க போறது இதுக்கு மேல? அப்ப என்ன ஆகும்னா, இது எனக்குள்ள வெறுமைய வளர்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் குழந்தைக தவறு பண்றாங்க? ஏன்னா, அவன்கிட்ட வெறுமை வளர்ந்து கிடக்குது. அப்ப எனக்குன்னு இருக்க, "டேய் இப்படி பண்ணக்கூடாதுடா, பாவம்டா." பாவமாவது இதாவதும்பான். ஏன்? அவன்ட்ட வெறுமை வளர்ந்துருச்சு. இதுக்கு யாரு காரணம்? இல்லையா? இதுக்கு யார் அப்போ ஒரு அதனால தாங்க தாய வந்து உயர்வாக சொன்னதுக்கு உண்டான காரணம். தகப்பனுக்கு அந்த மரியாதை கிடையவே கிடையாது. தகப்பன் கண்டிப்பாக இருப்பார். எப்படி வாழ வேண்டும்னு சொல்லுவாருங்கிறது தான் தகப்பனோட இதா இருந்தது. தாயினால மட்டும் தான் பாச பிரியத்த ஊட்ட முடியும். ஏன்? அது பெண்ணினுடைய இலக்கணம். இன்னைக்கு அதையவே யாருமே ஒத்துக்கிறதே இல்லையே! இல்ல இப்படி நீங்க டக்குன்னு சொல்லிற முடியாது. அப்ப பெண்கள் வளர்ச்சி வளர்றதில்ல. நீங்க விரும்புறது இல்லையான்னு கேள்வி வரும் இல்லையா? கேட்கிறவங்க கேட்டுக்கிட்டே மத 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 நம்ம என்ன இல்ல, பண்றதுங்க? நான் ஜென்ரலாவே சொல்றேன். இது வந்து வொர்க்கிங் வுமன்க்கு ஒரு சேலஞ்ச் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. எல்லா காலத்திலயும் வேலை செஞ்சாங்க. எங்க அம்மிச்சி இது வேற ஒரு புரட்சி இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் பெண் ஒடுக்கப்பட்ட ஏன் எங்க அப்ச்சி வேலை செய்யும்போது எங்க அம்ச்சி கூட தான் வேலை செஞ்சாங்க. எங்க ஆத்தா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தது ஆயுசு பூரா. எங்க அப்ச்சி பெருசா பார்க்கவோ இல்ல இது பண்ணல. ஏன் அந்த தாய்மார்கள் வந்து பிள்ளைகள நல்லபடியா வளர்க்கவே இல்லையா? வளர்த்தாங்களே! அவங்களும் வேலைக்கு போனாங்க. அன்னைக்கு அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் கூட கிடையாது. ஒரு விளக்கு வீட்ல எரியும்.
வீட்ல 10 குழந்தைங்க இருக்கும். ஏன் அந்த 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 அம்மா வளர்க்கலையா அந்த குழந்தைகள? அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய அப்பா, அம்மா. இன்னைக்கு நாம இருக்கிறோம்ல. வளர்க்கலையா அவங்க? ஸோ அப்ப வி டைம் அப்படிங்கிறத குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா நோட் மாரி இருக்கணும்ல. எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் பெற்றோர்ன்னு சொல்லி? என் கணவனுக்கு நான் மனைவியா இல்லைன்னாலோ, என் மனைவிக்கு நான் கணவனா இல்லைன்னு சொன்னாலோ, இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையே. என் பிள்ளைகளுக்கு நான் தாயோ, தகப்பனோ இல்லைன்னு சொன்னா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையே. இல்லையா? அப்ப நான் வந்து ஒரு ஜடப்பிண்டம். ஏதோ ஒரு உயிருங்கிறது ஒண்ணு வந்து உடம்புல ஒட்டிட்டு இருக்கிறதுனால, அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜடப்பிண்டம். ரோபோட் வந்து சார்ஜ் போட்டா, சார்ஜ் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யுது. அதுக்கு உணர்வெல்லாம் இருக்காது ரோபோட்டுக்கு. அந்த மாரி தான் இன்னைக்கு நானும் இருக்கேங்கிற மாரி. அப்போ உறவுகளுக்கு உண்டான அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லையா? இது இன்னைக்கு நிதர்சனமா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, நான் நெறைய கம்பேர் பண்ணி யோசிச்சு தான் இத கேட்டேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு எல்லாரும். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு இது இருக்கு. அவங்க அப்படி இருக்காங்க. கரெக்ட். நம்ம இப்படி இல்ல. அன்னைக்கு நான் அன்னைக்கு நெறைய இடத்துல இத சொல்லியிருக்கேன். உங்க பார்வைக்கு நீங்க உங்களுக்கு தேவையானது இருந்தா போதும். உங்கள்ட்ட நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தவங்க பார்வைக்காக நம்மளுடைய வசதி வாய்ப்புகள நம்ம காமிக்கிற அளவுக்கு வளரணும் இல்ல. என்னுடைய தேவைக்கு எனக்கு இருந்தா எனக்கு அது போதும். அந்த புரிதல வளர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு. கரெக்ட். பட் இத வந்து அந்த குழந்தைகளுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஆமா. இருக்கோம். இப்ப இங்க நம்ம வீட்லயே அ சொந்தக்காரங்க வந்து ஒரு அது அது இன்னொரு இது வேற இருக்கு. பையன் சம்பாரிச்சா பிரச்சனையே கிடையாது. புள்ள சம்பாரிச்சுனா தான் பிரச்சனை அதிகமா போயிரும். சரிங்களா? பையனா இருக்கிற இடத்துல இருந்து சொல்றேன். அவங்க அவ்வளோ சம்பாரிக்கிறாங்க. உனக்கு என்ன? அப்படிம்பாங்க. சம்பாரிச்சுட்டு போட்டும். என்னை விட அதிகமா சம்பாரிக்கட்டும். நல்லா இருக்கட்டும். எனக்கு அதனால எந்த கவலையுமே கிடையாது. என் தேவைக்காக, என் திருப்திக்காக எனக்கு போதுமான அளவுக்கு சாமி எனக்கு குடுக்குது. நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன ஒரு புதுசா ஒரு வீடு கட்டணும்னு விருப்பப்படுறோமா? முடியாது தான். ஒரு புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், உடனே வாங்கணும்னு நெனைக்கிறோமா? முடியாது தான். ஆனா, குறையோட நான் இல்லையே. என் தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கே, ஆண்டவன் புண்ணியத்துல. இல்லையா? இந்த மனப்பக்குவம் வந்து ஒரு சில இடத்துல பெற்றோர்களுக்கு இருக்கும். ஒரு சில இடத்துல பிள்ளைகளுக்கு இருக்கும். 2 பேர்த்துக்குமே இருந்ததுன்னா சந்தோஷம். 2 பேர்த்துக்குமே இல்லைன்னு சொன்னா அது கஷ்டம் தான். ஆனா, இந்த இல்லைன்னு சொல்றவங்க கஷ்டப்படுறவங்க ஒரு கேட்டகரிக்குள்ள போயிருவாங்க. இருக்குங்கிறவங்க ஒரு கேட்டகரிக்குள்ள போயிருவாங்க. இந்த மத்தியில இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம். அப்போ அந்த பெற்றோர் வந்து பிள்ளைகள்ட்ட திணிக்கிறாங்கன்னா, பிள்ளை ஒரு சுதந்திரத்திற்கு வரும்பொழுது, பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை கைக்கொள்வதற்குண்டான மனோதிடத்தை அவங்க வளர்த்துக்கிட்டு இது ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வளர்த்திக் கொண்டார்கள்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சிரலாம். கண்டிப்பா. அதுக்கப்புறமும் நான் வந்து, ஐயோ! அவங்க என்ன நெனைப்பாங்க? ஐயோ! இவங்க என்ன நெனைப்பாங்க? அப்ப அது இவனோ, இவளோ அவங்க தவறு தான். அதுல எந்த இதுவும் இல்ல. இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் பெற்றோர் முதிர்ந்த மனோநிலையில இருக்காங்க. பிள்ளை இல்ல. அப்ப பிள்ளைக்கு வந்து இவங்க தாங்கிட்டே இருந்தாங்கன்னா, ஆயுசுக்கும் தாங்கக்கூடாது. முடியாதுல்ல, கூடாது. ஒரு கட்டத்திற்கு மேல அவன் அடிபட்டா தான் திருந்துவான்னா, அந்த பெற்றோர் அடிபடுறதுக்கு விட்டே ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா, அதுதான் முன்னமே சொன்ன மாரி. அவனுக்கு ஏற்றார் போல தான் சொல்லணும். அப்படித்தான் கேட்டா தான் அவன் திருந்துவான்னா, அது அவன அப்படித்தான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா பெற்றோர் இன்னைக்கு, ஒரு குழந்தை கீழ விழுந்தா, எதுக்கு அவ்வளோ பதறி அடிச்சு ஓடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது விழுகுறது இத்தனைக்கும் மண்ணு தரையில தான். கான்கிரீட் செவுத்துல கூட கிடையாது. மண்ணு தரையில தான் அது விழுகுது. நான்லாம் காம்பவுண்ட் மேல விழுந்து தொம்முனு கீழ விழுந்தாலும், ஏன்டா பார்த்துருக்க மாட்டியான்னு 4 அடி வேற விழுகும் அதுக்கு. இல்லைங்களா? இல்ல, நான் கொடுவாள் கத்தியில ஒரு தடவ கால்ல வெட்டிட்டேன் சார். ம். வெட்டிட்டு எங்க அம்மாட்ட சொன்னா அடி விழுகும்னு, இந்த கறி பிடிக்கிற துணி இருக்குல்ல, அத சுத்திட்டு ஃபுல்லா நடந்து நான் வெளிய போயிட்டேன். ம். வீட்டுக்குள்ள. இது இது பண்ணும்போது ஒரு 4த் தான் மேக்ஸிமம் ம். படிச்சேன். வீட்ல ஃபுல்லா ரத்த ஓகே. காயம். பார்த்துட்டு எங்க அம்மா வெளிய வந்து என்னைய அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா. பார்த்தா அங்க வந்து நல்ல வெட்டு. ஸோ அப்படி இருந்த காலம் போயி, இன்னைக்கு சும்மா லைட்டா கீறிட்டாலும் எனக்கு ரத்தம் கொட்டுதுங்கிற அளவுக்கு இல்லையா? பயப்படுற அளவுக்கு பேரண்ட்ஸும் ஆயிட்டாங்க. குழந்தைகளையும் இல்லையா? பண்ணிட்டாங்க. இது தேவையில்லையே! இப்ப என்ன ஆகுதுன்னா, இது இது சைக்காலஜிக்கலா தான் எல்லாமே. ஆனா இது மென் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ற மாரி இருக்கு. ஐயோ! நானுமே அதெல்லாம் ஃபீல் ஒண்ணும் பண்ணுவேன். இல்லைங்க. நான் எத்தனையோ பேத்த பார்த்துட்டேன். இன்னைக்கு ஆம்பளையாவே இல்லைங்க உண்மையாலுமே. பசங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அச்சோ! அச்சோம்மா அவர் கூலா சொல்லுவாரு. விடு ஒண்ணும் இல்ல. அந்த அந்த அடிபட்டா உங்கள தான்டா சரியாகும். இந்த வயசுல அடிபடாம எப்படா படுவ? அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கடந்து இது போயிருவாரு. இப்போ எ இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போகுது. 2கே கிட்ஸ் மோசமாறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அ ஜென்ஸி வந்துட்டாங்க. அதுக்கு மேலேயே வந்துட்டான் இல்லையா? இவனுடைய அப்பா, அம்மாலாம் யாரு? 80, அதுதான். 90ல இருக்கிறவன் தான். ஆமா. நாங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தோம். உன் குழந்தைய வளர்க்கறதுக்கு ஏமாந்துட்டியே! இல்லையா? உன் குழந்தைய நீ சரியா வளர்க்கலையே! இவன் சரியா தான் இருந்தான். இவங்க அப்பா, அம்மா நல்லா தான் வளர்த்துனாங்க. நீ ஏன் வளர்க்கல? இல்லையா?
இன்னைக்கு இந்த சமுதாயம் சீர்கெட்ட சமுதாயம். ஏய்! நீ தான்டா அப்பா, அம்மா. சீர்கெட்ட சமுதாயம்னு பேசுற நீ தான் அப்பா, அம்மா. எங்க உட்ட? எங்க கோட்ட உட்ட நீ? இல்லையா? அங்க என்னமோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு தனி மனிதன்கிட்ட வந்து நம்ம குறையா சொல்லலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு தனி மனிதனால மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பே வந்து மாத்துறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தலை சரியா இருந்ததுன்னா, கீழ வர்றது எல்லாமே சரியா இருக்கும். இப்போ நம்மளுடைய மருத்துவத்திலிருந்து, கல்வி நிலைகள்ல இருந்து, உண்ணக்கூடிய உணவுலருந்து, பருகுற நீர் வரைக்கும் எல்லாமே சீர்கெட்டு போச்சு. இத சரியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல சார். பண்ணலாம். பண்ணிக்கலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிற அடுத்த கேள்வி இருக்கலாம். அப்ப யார் இத பண்றான்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு தனி மனிதன் இங்க இத இத வந்து ஒரு தனி மனிதனா ஒரு கூட்டத்தை வழிநடத்துறவங்க என்னமோ பிரச்சனை பண்றாங்க. நான் போயி ஏதோ ஒரு காரியம் பண்ணல. நான் தவறு செய்யலாம். என்னுடைய அறியாமையா இருக்கும். இதுக்காக தான் சொன்னேன். அரசன் இருந்தான் அப்படின்னு சொன்னா, "நீ செய்யாதேன்னு" அவன் சொல்லுவான். ஏன் செய்யாதேன்னு சொல்லுவான். இப்ப எல்லா நேரத்திலயும் அரசர்கள் வந்து நிக்க முடியாது. அதற்காக தான் கோவில்கள் கட்டப்பட்டது. கோவில்களுக்கு படித்தவர்கள் அங்க வந்து பூசாரியா இருந்தாங்க. ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு 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 அ குலம் கிடையாது. இப்ப பிராமணன், அந்தணன் அப்படின்னு சொன்னா, பிராமணன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். கல்வி கற்றவர்கள். முடிவு என்னங்கிறத தெரிந்தவர்கள் அவர்கள். அவர்களும் அரசன் போல் சமநிலையில இருந்து மக்களை வந்து வழிநடத்தி சென்றாங்க. இல்லைங்களா? இப்ப எல்லா நேரத்திலயும் அரசன் இருக்க முடியாது. அப்போ ஒரு ஆசிரியராக அவர்கள் இருந்து நம்மை வழிநடத்துனாங்க. அன்னைக்கு பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, இத நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். இன்னைக்கு நடக்கிறதில்ல. உடனே வந்து எங்க போவாங்க அப்படின்னு சொன்னா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் ஓடுவாங்க. எதுக்கு? பூசாரி பார்க்கறக்கு போவாங்க. அவரு வழி சொல்லுவார். இன்னைக்கு எங்க போச்சு இது நான் எல்லாமே? பார்த்துருக்கேன். இது எங்க போச்சு இது எல்லாமே? அப்ப அந்த கட்டுப்பாடு சீர்குலைந்தது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இப்ப இது எல்லாமே என்ன ஆயி போச்சுன்னா, மக்கள் மனதில இருக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கங்க நடந்த தவறுகள பூதாகரப்படுத்தும் பொழுது, வஞ்சம் வந்து மனசுல விஷமாக பதிஞ்சுகிட்டே இருக்கு. என் கண் முன்னாடி தெரியறது எல்லாமே கொடுமைகளும், வஞ்சங்களும் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்கிட்ட என்ன விளையும்? கொள்ளு போட்டா கொள்ளு விளையும். நெல்லு போட்டா நெல்லு தான் விளையும். வேற என்ன விளைய போகுது? ஒண்ணும் போடாட்டி புல்லு விளையும். ஆமா. பரவால்ல இல்லையா? சொல்லுங்க. அப்போ நான் சொல்றது மனசு பூரா தரிசு நிலமா போச்சு. அங்க விளையறதுக்கே ஒண்ணும் இல்ல. அது பூரா தரிசு நிலமா போச்சு. ஸோ நம்ம ஆன்மீகம் ஆரம்பிச்சு அப்படியே சொசைட்டிக்குள்ள மேடம் இதுதான் ஆன்மீகம். வந்து ஹவ் எப்படி நம்ம வந்து ஒரு சுய ப என்ன சொல்றது? பிராக்டிசஸ் மூலமோ, இல்ல நம்மளுடைய அணுகுமுறை மூலமோ, நம்மள நம்ம பார்க்கறது மூலியமா எப்படி நம்மள சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் தான் நம்மளால பண்ண அப்படிங்கிறது தான் முடியும். நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். கொண்டு வந்திருக்கோம். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தொந்தரவா இருக்குன்னா, பொறுக்கலாம், சொல்லலாம். முடியலாம் காலி பண்ணிரலாம். முடியலன்னா, ஒண்ணா நம்ம காலி பண்ணிட்டு ஓடணும். சொந்த வீட்டுக்காரனுக்கு அந்த ரிலாக்சேஷனும் கிடையாது. இல்லையா? பொறுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியது தான். அப்படின்னா, இத ஒரு அட்வான்டேஜா எப்படி எடுத்துக்கலான்னா, என்னுடைய பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத உயர்த்திக் கொள்வதற்காக நான் நெனச்சு, அந்த கால சூழலுக்கு இறை எனக்கு அப்படி ஒரு நிலைய குடுத்துருக்குன்னு நெனச்சுட்டு நான் பேசாம இருந்துக்கினா மட்டும் தான் என்னுடைய பண்ண முடிஞ்ச ஒரே இன்னைக்கு மொத்த சமுதாய நிலையும் அப்படிதான் இருக்கு. வெரி நான் வந்து நைஸ். யாரையும் திருத்த முடியாது. இல்லையா? இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. "ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படிங்கக்கூடிய மனோநிலை இருக்கக்கூடியவர்கள் உண்டு. "ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு" சொன்னாலுமே, அது மேல ஒரு விருப்பத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே, ஆனா வெளி தோற்றத்திற்கு "ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு" சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள்லாம் கிடையாது. இல்லையா? அப்படி ஒரு கால சூழல் அமைஞ்சா, நானும் அத செய்வேன். ஆனா மறைமுகமா செஞ்சுட்டு போயிருவேன். வெளிய வந்து "ஏன்டா இப்படி பண்றேன்னு" சொல்லக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் உண்டு. இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு இல்ல, காலங்காலத்திற்கு இப்படிப்பட்டவர்கள் உண்டு தான். ரேஷியோ தான் மேட்ரு. இன்னைக்கு ரேஷியோ அதிகமாயி போச்சு. நைஸ். கம்மி விஷயம் தான் பேசின மாரி இருந்துச்சு. ஆனா நெறைய நேரம் பேசின மாரி இருக்கு. ஆமா. எவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு? 1 1/4 மணி நேரம் ஆச்சு. அடேங்கப்பா! உங்களுக்கு நேரம் ஆயிப்போச்சா? 11:45 அது பார்த்துக்கலாம். ஓ! ஸோ பிள்ளைகளை அழைக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. சரி, அப்போ ஒரு முடிவுக்கு வந்துக்குவோமா? பின்னொரு நாள் கூட தொடருவோம் நம்ம. கண்டிப்பாக. ம். ரொம்ப நல்ல சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். மகிழ்ச்சி. ஏன்னா, நான் கேட்கணும்னு வந்த கேள்வியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேற வேறலாம் வச்சிருக்கேன். ம். பட் அது டக்குன்னு அப்படியே ஃபீல்ட் ஓரியன்டடா சொசைட்டின்னு வரவும்
அப்படியே அதுக்குள்ளேயே நீங்க நிறைய சோஷியல் ஒர்க்ஸ்காரங்களுடைய ஆமா. முகம் வெளியே வந்துருச்சு. நிறைய அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி கேட்குற மாதிரி ஆயிப்போச்சு. சூப்பர். நம்ம ஒரு கெஸ்ட் லெக்சரோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ பிளான் பண்ணலாம். அத்தடி So நம்ம that வெளியே பேசுற அளவுக்குலாம் பெருசா அறிவில்லை இல்லை இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். So அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து நான் நிறைய நாள் இதை யோசிச்சதுண்டு. நான் என்னை மாற்றிக்கிட்டா என்னை சுற்றி இருக்கவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி ஊர் திருத்துறது என் வேலை இல்லை, என்னை திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் மாறுறதும் மாறாததும் உங்கள் விருப்பம். இது வந்து நான் அப்படின்னு நம்மளுடைய சொல்லிட்டு. பிரின்சிபல் பாலகிருஷ்ணன் சாரி இவர் சிவகுமார் சார் பிஎல் சார்கிட்ட வந்து ரொம்ப நல்லா கற்றுட்டேன். சார் அந்த பையனுக்கு அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம். அப்போ வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் செல்லில் இருந்தோன்னே சார் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு அப்படி அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார். அதுதாங்க பியூட்டியே. நான் பேசுகிற வரைக்கும் என்னை பேச விட்டார். பொறுமையாக அப்படியெல்லாம் கேட்டு, நித்திலன் நீ இன்னைக்கு இதெல்லாம் சொல்கிற, அந்த பையன் பின்னாடியே உன்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டார். நீ ஒரு வாத்தியாராக உனக்கு பாடம் எடுக்கணும், உனக்குன்னு இதர கடமைகள் எல்லாமே இருக்குது. அவன் பின்னாடியே போகவும் உன்னால் முடியாது. அவனும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்காரன் அங்கே பாடம் படிக்கணும். அதற்கப்புறம் இதர சொற்பமான நேரத்தில் உங்கள்கிட்ட வரணும். இது எல்லாத்துக்கும் மீறி மொத்த காலேஜுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது ஒரு ஸ்டாஃப்னு உனக்கு ஒரு கட்டுப்பாடு, ஸ்டூடெண்ட்டுன்னு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு, இது ரெண்டும் இல்லாமல் என்டையர் காலேஜுங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு. இதையெல்லாம் மீறி உன்னால் அவன் கூடயே பயணிக்க முடியாது. நீ சொல்கிற எல்லா ஐடியாவும் நல்லது தான். அவன் கூடயே நீ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே போகாத வரைக்கும் உன்னால் அவனை திருத்தவும் முடியாது, அவனும் திருந்த மாட்டான். அப்போது என்னன்னா கொடுக்கறத கொடு, எடுக்கிறவன் எடுத்துக்குவான், அவ்வளோதான். இன்னைக்கு கால சூழல் அதுதான். இதுதான் இந்த அரசனுக்கு சொன்னது. அவன் பயணிக்கணும் மக்கள் கூடவே. ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் பெற்றோர்களே இப்படி இருப்பதில்லை. சரி, திருப்பவும் அது இப்போ டாபிக்குள்ளே போயிடும். ஆமா. பட் சின்ஸ் நம்ம சார் ஒரு வார்த்தை சொல்லணுங்கிற ஒரு விருப்பத்தில் அதை நான் மேற்கோள் காட்டினேன். நீங்கள் முடிச்சுக்கலான்னா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். நல்ல ஒரு டிஸ்கஷன். நம்ம மீண்டும் தொடர்ந்து எஸ் வேற ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் சந்திப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம இதுக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வி வில் மேக் இட், ட்ரை டு மேக் இட் சார். கண்டிப்பாக பண்ணலாம். எஸ் நம்ம ஃபோனில் பேசுகிறதே வந்து அதுவே எனக்கு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஃபோன் என்னோட சூடாகி போயிடுது. இது இப்படி வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் இப்படி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு என்ன, பண்ணலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு குடும்ப பெண். ஸோ அது உங்களுக்கும் சந்தர்ப்பம் ஒரு அமையும் குடும்பம் இருக்கு பொழுது சார். எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கு. என் சிஸ்டர் தான் கேட்பா. அவள் மேரேஜுக்கு முன்னாடி அவளும் அகாடமிஷியன் தான், காலேஜில் தான் ஒர்க்குன்னா, நீங்கள் என்ன உங்களுக்கு குடும்பம் இல்லைல்ல, நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு குடும்பம், எனக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும். ஏன் எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா இருக்கு, நான் என்ன அனாதையா அப்படின்பா. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி உங்களோட டைமையும் நீங்கள் வந்து வேற வேற மாதிரி நிறைய யோசிச்சு புதுசு புதுசாக ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே கொண்டுறதுக்கு இன்னும் நிறைய மக்கள் வேணும். கண்டிப்பா. என்னால் எவ்வளோ முடியுதோ நானும் டெப்த்தாக டிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, மகிழ்ச்சி. தேங்க்யூ நித்திலன் நன்றி சார். நன்றிங்க மேடம். நன்றி. வணக்கம்.